श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராசர் கிழவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தொழிருக்கக்கூடிய யதுகிரி யதிராஜ ஜீய சுவாமியுடைய நியமனானுகுணமாக யதுகிரி யதிராஜஜீயர் மடம் எம்ஓபி அறக்கட்டளையை சார்ந்தவர்களும் சேர்த்து நடத்தக்கூடிய திவ்ய பிரபந்ததாரை என்கிற தொடரிலே திருவிருத்தத்திலே ஒரு சில அர்த்தங்களை நியமனானுகுணமாக விண்ணப்பிக்க ஆரம்பிக்கிறேன். திருவிருத்தத்திலே 11ஆம் பாட்டு தொடங்கி 15ஆம் பாட்டு வரை அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு. இப்பாட்டுக்களிலே எப்படி பகவத்குணங்கள், பாகவத குணங்கள், அவற்றை காட்டிலும் முக்கியமாக ஆழ்வாருடைய குணங்கள் பேசப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கலாம். அடியனுக்கு இடப்பட்டுள்ள தலைப்பிலே முதற்பாட்டு அரியணையாம் என்கிற 11ஆம் பாட்டு. ஆழ்வாருடைய வைலட்சண்யத்திலே ஈடுபட்டு பகவத் அனுபவத்துக்காக கூட வேறொரு இடத்துக்கு பாகவதர்கள் சென்றால் அந்த விசலேஷத்தை கூட பொறுக்க மாட்டாதபடியான ஆழ்வாருடைய அந்த வைலட்சண்யம், அத்த கண்ட அன்புடையவர்கள் அவ சொன்ன பாசுரத்தை ஒரு தலைமகன பிரிந்த தலைவி, அதாவது பொருள்வயில் பிரிவுன்னு சொல்லுவார்கள். திரவியத்தை சம்பாதிப்பதற்காக நாயகன் செல்லுவன் என்ன அக்காலங்களிலே உண்டு. மழைக்காலத்தில் திரும்பி வருகிறேன்னு சொல்லி அவன் திரவியம் ஈட்டுவதற்காக செல்றது இன்னொரு பிரக்கிரியை உண்டு. அந்த ரீதியிலே அப்படி பிரியக்கூடிய தலைமகன் அவனை பிரிந்து தரிக்க மாட்டாத ஒரு நாயகியினுடைய அவளுடைய வேறுபாடு, அவ படக்கூடிய சிரமங்கள், அதை கண்டு சொன்ன பாசுரத்தாலே அருளி செய்கிறார். அரியன யாமின்னு காண்கின்றன என தொடங்கி, நான் இப்ப பார்க்கக்கூடியது லோகத்திலே மிகவும் அரியதாக இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒன்ன பார்த்ததே இல்லை. ஆராலையும் பார்க்க முடியாத ஒன்ன, ஆராலையும் பெற முடியாத ஒரு பாக்கியத்தை, யாராலும் பார்க்க முடியாத ஒரு அழகை நான் இப்பொழுது பார்க்க பெற்றேன் என்று சொல்லுகிறார்கள். கண்ணன் வெண்ணனையாய், பராபதம்ங்கிறது பராபதநாதனுடைய சொத்தன்று கண்ணனுடைய சொத்து. அப்படிப்பட்ட கண்ணனுடைய விண்ணை போன்றவளே என்று சொல்லுகிறார்கள். கண்ணனுடைய விண்ணு, கண்ணன் இந்த பராபதத்தை ஆளக்கூடியவன், இங்கிருந்தே பராபதத்தையும் சேர்த்து ஆளக்கூடியவன். அவதரித்த காலத்திலேயும் தன்னுடைய நியந்திரத்வாதி குணங்கள் எல்லாம் மாறாமல் தான் பெருமான் அவதரிக்கிறான். மனுஷத்துவ பரத்வம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட
அந்த எம்பெருமானுடைய இதுதான் விண்ணு. இவள் எப்படிப்பட்டவள்? ஏன்னா கண்ணன் விண்ணனையாய். கண்ணனுடைய சொத்தான பரமபதம் எவ்வளவு போக்கியமா இருக்கோ அந்த அளவு போகியாக இவள் இருக்கிறாள். அதாவது இவளுடைய போக்கியத்தைக்குள்ள இல்லாதது எதுவுமே இல்லை. எல்லா போக்கியத்தையும் இவளுக்குள்ளே அடக்கும். எப்படி எம்பெருமானை சொல்லும் காலத்தே வேதாந்தமானது எச்சாஸ்யேஹாஸ்தி எச்சனாஸ்தி சர்வம் ததஸ்மின் சமாஹிதம் என்று சொல்லித்து. அதாவது இந்த அதிகாரிக்கு எது இருக்கிறதோ எது இல்லையோ எல்லாம் எது இந்த அதிகாரின்னு அந்த உபாசகனாகிற அதிகாரி, அந்த உபாசகனாகிற அதிகாரிக்கு எது இருக்கிறதோ எது இல்லையோ எல்லாம் எம்பெருமானிடத்திலே அடக்கம். இப்ப எது இருக்கிறதோன்னா இவன் ஆசைப்பட்ட பொருள் எது இவனுக்கு கிடைக்கலையோ, எது கிடைத்ததோ, எது இவன் கிடைக்கவோன்னு ஆசைப்பட்டு விரும்பி இருக்கிறானோ அந்த எல்லா பதார்த்தங்கள் இருக்கக்கூடிய எல்லா போக்கியத்தையும் தஹராகாச சப்தத்தாலே சொல்லப்படக்கூடிய எம்பெருமானிடத்திலே இருக்கிறது. எல்லா விதமான போக்கியத்தையும் நிறைந்தவன் எம்பெருமான்னு சொல்லுகிறது சாஸ்திரம். இதே போல ஆழ்வார் தாமும் நானும் எம்பெருமானும் எப்படி கலந்தோம்? ஏன்னா தன்னுள்ளே கலந்தொழிந்தோம். எப்படி தேனும் பாலும் கண்ணலும் அமுதமொத்தேன்னு நாங்கள் இருவருமான சேர்த்தியிலே எல்லா ரசவத் பதார்த்தங்களையும் கண்டுபிடிக்கலாம்படியாக தேனுடைய போக்கியத்தையும் இருக்கு, பாலினுடைய போக்கியத்தையும் இருக்கு, கண்ணனுடைய போக்கியத்தையும் இருக்கு, எல்லா போக்கியத்தையும் இதுல இருக்கிறதுன்னு அப்படி சொன்னார்கள். ஆக சகல பதார்த்தங்களுடைய போக்கியத்தையும் இடத்திலே அனுபவிக்கலாம்படியாக அப்படி நாங்கள் கலந்தோம் என்று இந்த நாயகி தானும் திருவாய்மொழியிலே அருளி செய்ய போகிறாள். ஆக அப்படிப்பட்ட ஒரு போக்கியத்தை எல்லா விதமான இன்பத்தையும் உடையவளாக எல்லா விதமான இனிமையும் உடையவளாக இவள் இருக்கிறாள். சரி, வெறும் பராம்பதம் மட்டும்தான் கிடைக்குமா? பெரியன காதம் பொருட்கோ பிரிவென ஞாலமெய்தற்கு உரியன. ரொம்ப தூரம் பொருளை ஈட்டுவதற்காக பிரிவர்களா? இந்த வஸ்துவை பிரிந்து ஆறாவது ரொம்ப தூரம் செல்வர்களா? அப்படி இந்த இவ்வளோ இனியவளாக இருக்கக்கூடிய பராங்குஷ நாயக்கியை விட்டு ஆறாவது செல்வர்களா? ஆறாவது செல்ல முடியுமான்னு சொல்லுகிறார்கள். ஞாலமெய்தற்கு உரியன. இவருடைய கண்ணழகு இருக்கே அது நெடுங்கண் இளமான் என்கிற ரீதியிலே எல்லா உலகத்தையும் தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கக்கூடிய தன் கண்ணழகாலே உலகத்தை எல்லாம் ஜெயித்திருக்கக்கூடிய எம்பெருமானையும் கூட தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கக்கூடியது இவருடைய கண்ணழகு. ஆகையாலே இதை கொண்டு கடல் மண் எல்லாம் விலையோ என்று மேலே சொல்ல போகிறாள். இப்ப இவருடைய கண்ணு இருக்கே அதுக்கு உலகத்தையே கொடுத்தாலும் விலையாக கொடுத்தாலும் நேராக ஆகாது, ஒவ்வாது. அப்படிப்பட்ட சிறந்த கண்ணழகை உடையவள் இவள். அப்படிப்பட்ட இவளுடைய கண்கள். இப்ப இந்த கண்ணை பிரிந்து எங்கனே பராபதத்துக்கு நிகரானவள் இவள். லோகத்தை எல்லாம் விலையாக கொடுக்கலாம்படியான கண்ணழகு. அப்படி இருக்க செய்தே இவளை விட்டு பிரிந்து போய் திரவியத்தை சம்பாதிப்பார்களா என்று சொல்லுகிறார். ஒண்முத்தும் பைம்பொன்னு மேந்தி. ஒண்முத்துன்னு நன்னா உடைய குளிர்ந்த முத்து. அப்ப முத்த போல அப்படி கண்ணீர் துளிகள், அந்த கண்ணீர் துளிகள்னா அத்த முத்தாக வர்ணிப்பது ஒரு பிரக்கிரியை. ஒரு கண்ணிலே எம்பெருமான அனுபவித்து அந்த சந்தோஷத்தாலே ஆஹ்லாத சீத்தன் எத்திராம்புகு என்ன கண்ணீர் துளிகள் விட்டிருக்கிறான். ஏன்னா குளிர்ந்த கண்ணீர் துளிகள் அவனுடைய மார்பில அப்படி விழுந்திருக்கிறதுன்னா அத்த திரிசரம் பஞ்சசரம் பூண்டா போலே இருக்கையின் வியாக்கியானம் அருளி செய்வர்கள் ஆச்சாரியர்கள். அது 3 வரிசையாக இருக்கக்கூடிய முத்து மாலை, 5 வரிசையா இருக்கக்கூடிய முத்து மாலைன்னு இந்த கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் முத்த போல இருக்கு. ஆகையாலே கண்ணீர் துளிகள் இவன் மேல விழுந்தா முத்து மாலை பூண்டா போல இருக்கிறதுன்னு வர்ணிப்பார்கள். அது அந்த ஒரு துளியும் உருண்டையாக அப்படி பெரிதாக அந்த நீர்த்துளிகள் ஒவ்வொன்றும் ஒரு அழகான முத்த போல இருக்கு. ஆகையில ஒண்முத்தும் பைம்பொன்னு மேந்தி. பைம்பொன்னு அந்த உடம்பெல்லாம் விஸ்லேஷத்தாலே அந்த வைவரண்யம்னு சொல்லப்படக்கூடிய அந்த பயப்பு அத்தை அடைந்திருக்கிறது. ஆகையாலே உனக்கு என்ன வேணும்? பொருள் தானே வேணும். இவருடைய நிலையை பார்த்தா உனக்கு என்ன வேணும்? பொருள் ஈட்டுறது தானே போற. இந்தா பொண்ணு வச்சுக்கோ, இந்தா முத்த தரேன், நன்முத்த தருகிறேன், உயர்ந்த நன்முத்தை தருகிறேன், உயர்ந்த பொன்னை தருகிறேன்னு சொல்றவளை போல இவ அப்படி கண்ணீர் விட்டு வைவரண்யத்தோட காட்சி அளிக்கிறாளாம்.
ஓரோ குடங்கை பெரியன. ஒவ்வொரு கண்ணும் ஒரு சிராங்கை அளவு. ஒரு சிராங்கைனா இந்த இந்த இப்படி இப்படி வைத்துக்கொண்டா எப்படி இருக்கும்? 2 கண்ணு 2யும் இப்படி வைத்துக்கொண்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்காம். அந்த உள்ளங்கை அப்படி குவித்து வைத்தா அதற்கு ஒரு சிராங்கைன்னு பேர். அந்த ரீதியில இந்த கண்கள் இரண்டும் அவ்வளோ ஓரொரு கண்ணும் ஒரு சிராங்கை அளவு பெருசா இருக்கு. அவ்வளவு விசாலமான திருக்கண்கள். பெரியனா கண்டை குலம். இதனுடைய குளிர்ச்சியை பார்த்தாலும் இது மீனை போன்றதுன்னு சொல்லாம்படியா இருக்கு. பளபளபளன்னு மிளிர்றது, இங்கேயும் அசையறது. ஆகையாலும் இது கெண்டை மீன் துள்ளுமா போல இங்கேயும் அசையறது மிளிர்றதுன்னு சொல்லாம்படியா இருக்கு. கெண்டை குலம்னு சொன்னார். ஒரு கண்டைய இதுக்கு உபமானமாக சொல்ல முடியல. ஆகையால இந்த கண்டை குலம், இந்த மீனுடைய கூட்டம், அத்தை இதுக்கு உபமானமா சொல்லாமோன்னு தெரியலன்னு கண்டை குலம்னு சொல்லுகிறார்களாம். இவையோ வந்து பேர்கின்றனவே, இந்த கண்கள் இருக்கின்றனவே வந்து பேர்கின்றன, என் கண்மடை வந்து உலாவது. ஓ, இதென்ன ஆச்சரியம்! அரியன யாம், நான் பார்க்கக்கூடியது லோகத்துல துர்லபமான ஒரு வஸ்துவத்தை பார்க்கிறேன்னு இப்படி பாட்டுக்கு சப்தார்த்தம். அரியன யாமின்னு காண்கின்றன அப்படின்னா இந்த பாட்டுக்கு கருத்து என்ன? ஏன்னா இந்த ஆழ்வாருடைய ஞான வைலட்சண்யம் இருக்கே, அது எங்கேயும் பார்க்க முடியாது அப்படிங்கிற அர்த்தம் சொல்லப்படுறது. கண்ணன் விண்ணுன்னு சொன்னபடியாலே ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணெய் என்று பரமபதத்தில நித்தியசூரிகள் திருவாராதனம் பண்ணும் பொழுது அவர்கள் எம்பெருமானுக்கு தூபம் சமர்ப்பிக்கக்கூடிய காலத்திலே வந்து எழுந்தருளினவன் கண்ணன் என்று திருவிருத்தத்திலே மேலே தாமே அருளி செய்ய போகிறார். அந்த ஒரு பிரக்கிரியில அந்த எம்பெருமானுடையதுதான் இந்த பரமபதம் என்று சொல்கிறார். கண்ணனுடையதுதான் என்ன? கண்ணன் விண்ணனையாய்ங்கிறனால பரமபதத்துக்கு எப்படி எல்லையில்லாத பெருமையோ அத்த போன்ற பெருமை இவளுக்கு. அதே போல பரமபதம் எப்படி அப்ராக்கிருத்தமா இருக்கோ அத்த போல இவளும் பரம்சுடர் உடம்புன்னு சொல்லாம்படியாக அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஒரு ததிய சுபகுண நிலையோ விக்கிரகா இன்னும் பெரியவாச்சான் பிள்ளைத்தான் அருளி செய்த ஸ்லோகம். அப்படி எல்லா கல்யாண குணங்களும் நிறைந்த ஒரு அழகான திவ்யமங்கல விக்கிரகம், எம்பெருமானுடைய அப்ராக்கிருதமான திவ்யமங்கல விக்கிரகம் தான் நம்ம ஆழ்வார் என்று சொல்லாம்படியாக எழுந்தோடு இருக்கிறார் ஆழ்வார். அதுக்கு மேல பரமபதம் எப்படி சந்தோஷத்தை கொடுக்குமோ அத்த போல இதுவும் இந்த நாயகியினுடைய திருமேனி, இந்த பராங்குஷ நாயகி அவ்வளோ சந்தோஷத்தை உடையவளாக இருக்கிறாள். பெரியன காதம் பொருட்கோ பிரிவென. ஏன்னா இந்த ஆழ்வார் இருக்க செய்தே பலத்தை பெறுவதற்காக வேறொடத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவையே இல்லை, இவரிடத்திலே எல்லாம் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லப்படுறது. வன்முத்தும் பைம்பொன்னு மேந்தி, முத்துன்னு சொன்னபடியால நித்திய முக்தர்கள் அவர்களுடைய தன்மையெல்லாம் இவரிடத்துல இருக்கு. பைம்பொன்னு மேந்தினா பைம்பொன்னுங்கிறது ஹிரண்மயமான திருமேனி உடையவன் எம்பெருமான்னு வேதாந்தம் பல இடங்கள்ல சொல்லுகிறது. அது தங்கம் போல கமனியமாக அழகாக பிரகாசிக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனி. அத இவ வைத்து கொண்டிருக்கிறாள் தனக்குள்ளே இந்த ரெண்டையும் நித்திய முக்தர்களுடைய தன்மையையும் எம்பெருமானுடைய திருமேனி தனக்குள்ள நாம் காணலாம்படியாக ஆக்கி இருக்கிறாள். ஓரோ குடங்கை பெரியன, பெரிய பெருமை இருக்கு, ஆனால் ஒரு சிராங்கையால எடுத்து அனுபவிக்கலாம்படியாக அப்படி பரிச்செய்தித்து அனுபவிக்கலாம்படியா எல்லாருக்கும் எளியவளாகவும் இந்த பெண்பிள்ளை இருக்கான கடைசியில ஆழ்வார் இருக்கிறார்னு அர்த்தம். கண்டை குலம் ஏன்னா எபெருமான வர்ணிக்கிற காலத்துல பராசர பட்டர் ஸ்ரீநயனாபோத் பாசுர தீர்க்க பிரவிபுல சுருச்சிர சுச்சி சிசிர வப்புஹு என்ன அருளி செய்கிறார் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே. அந்த ரீதியில அப்படி அந்த மத்ஸ்யாவதாரத்தினுடைய திருமீன் எப்படி இருக்குதுன்னா ஒரு மீன் தான். அதுவும் மீன் எந்த மீன்னா மற்ற மீன்கள்லாம் இல்ல, பிராட்டியுடைய திருக்கண்களை போல அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய மீன்கள் என்ன வர்ணிக்கிறார். அத போல ரொம்ப விளங்கக்கூடியதாக நீண்டதாக விரிந்ததாக ரொம்ப அழகான திருமேனி உடையவன் என்ன பிராட்டியுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குமோ அத போல இந்த மத்ஸ்யாவதார திருமேனி அமைந்திருக்கிறதுன்னு வர்ணிக்கிறார்கள். அத போல இவளுக்கும் இருக்கு. அப்ப கண்டை குலம்னு சொன்னபடியால என்ன சொல்கிறார்? ஏன்னா இந்த மத்ஸ்யாவதார திருமேனி இருக்கே அந்த திருமேனியில மிகவும் ஈடுபட்டவள். எப்படி வாயின் திரையுகள் என்கிற திருவாய்மொழியில அந்த நாரையோட சாமியத்தை சொல்லுவதிலிருந்து அந்த வறுமீனை மாலை மறவாது
அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு போலியா இருக்குன்னு வர்ணிக்கிறார்கள். அந்த ரீதியில மத்ஸ்யாவதாரத்தை செய்தருடைய எம்பெருமான் அவன் எப்போதும் மனசிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவளாக அதில் ஈடுபட்டவளாக இவள் இருக்கிறாள், அது நம்மாழ்வார் இருக்கிறாருங்கிற அர்த்தம் தோத்துறது. இவை அப்படின்னா இந்த கண்ணுன்னு சொன்னா எப்பொழுதுமே ஞானத்தை சொல்வதிலே நோக்கு சுவாபதேசத்திலே. ஆகையால அந்த ஞானத்தை நன்னாக அனுபவிக்கலாம்படியாக இருக்கிறது. இவையோ வந்து பேர்கின்னவேனா நம்மாழ்வாரிடத்துல ஆசையுடையவர்கள் ஆழ்வாரிடத்திலே சென்று அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை, தானே வந்து ஆசையும் உண்டாக்கும் சொல்லப்படுறது. பேர்கின்னவேனா அதுக்கு உபயோகமாக இருக்கும்படியாக தானே வந்து பரவி வந்து அனுகிரகிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. இவையோனா கண்கள் அந்த பன்மை சொல்லப்படுறது இவைங்கிறதுனால. கண்ணுனாலே ஞானத்தினுடைய வைபவம் சொல்லப்படுறது. கண்ணை வர்ணிக்கிற இடங்கள்லாம் சுவாபதேசத்துல நாயகியினுடைய கண்ணை வர்ணிக்கக்கூடிய இடங்கள்ல உட்பொருள் என்ன? ஏன்னா நம்ம ஆழ்வாருடைய எப்படி நம்ம கண்ணால அறிகிறோமோ அத்த போல அந்த அறிவு தான் அங்க கருதப்படக்கூடிய அர்த்தம். ஆனபடியால ஆழ்வாருடைய கண்களை வர்ணித்தா ஞானங்களை வர்ணித்தா போல ஆகிறது. ஞானங்கள்னா ஒரு ஞானத்தினுடைய பல தன்மைகள், பல பல விஷயங்களை குறித்த ஞானங்கள் அப்படின்னு அதெல்லாம் கருதப்படுகிறது. இப்படி ஆழ்வாருடைய ஞான வைபவத்தை அன்புடையவர்கள் கொண்டாடினார்கள் அப்படிங்கிற அர்த்தமானது இப்பாட்டிலே சொல்லப்படுகிறது. இனி இதெல்லாம் வாதிகேசரி ஜீயர் அவருடைய முறையில் அவர் காட்டக்கூடிய அர்த்தம். இங்க நம்பிள்ளை தம்முடைய வியாக்கியானத்துல இன்னும் சில விசேஷார்த்தங்கள்லாம் அருளி செய்கிறார். தலைமுகோட இந்த நாயக்கனானவன் கலந்து பரிமாறும் பொழுது ஆரோ பக்கத்துல உலகத்துல சில பேர்லாம் திரவியத்தை பெறுவதற்காக பெரியவர்கள், திரவியத்தை சம்பாதிப்பதற்காக பெரியவர்கள் அப்படின்னு ஆரோ பக்கத்துல இருக்கிறவா சொல்றான். நாயக்கி காதுல படும்படியாக சொல்றான். நாயக்கனும் கேட்டு இருக்கான். நாயக்கன் என்ன பண்றான், நான் எப்படியும் இவளை விட்டு பிரிய போறது இல்லை, எனக்கு இந்த பராங்குஷ நாயகை விட்டு பிரிந்து இந்த இடத்துல நாயக்கன். ஏன்னா திருவிழத்தை பொறுத்த வரைக்கும் நாயக்கன்னா பல இடங்கள்ல எம்பெருமான், பல இடங்கள்ல பாகவதர்கள், இப்படி இவர்கள் தான் நாயக்கர்களாக சொல்லுவார்கள். நான் எப்படியும் பிரிய போறது இல்லை, அதனால இவா எத்தையோ யாரோ மற்ற நாயக்கர்கள் நாயகியை விட்டு பிரியறதை பத்தி பேசினா நமக்கு அத்தால வந்தது என்ன, ஏன்னு அதை தடுக்காமலே இருந்தான். உடனே சரி இவன் இதை தடுக்கலையோ இல்லையோ, இது தவறு, பிரியக்கூடாது, இல்லை நான் பிரிய மாட்டேன்னு அதை பத்தி ஒன்றும் சொல்லலையோ இல்லையோ, அப்பிரதிசித்தம் அனுமத்தம் பவத்தின்னு சொல்வார்கள். ஒரு விஷயத்தை தடுக்க, ஒரு விஷயம் நடக்கிற காலத்துல ஒரு விஷயத்தை பத்தி பேச்சு வரும் பொழுது அதை தடுக்கவில்லையே ஆனால் அதை இசைந்ததாக கணக்கு. அந்த ரீதியில இவன் தடுக்காதபடியால இவனுக்கும் பிரிவில எண்ணம் இருக்கிறதுன்னு நாயக்கியாக பிரமித்தாள். அப்படி அவள் பிரமித்து நீ என்னை விட்டு பிரிய போகிறாய்ன்னு அவ வருந்தி அவளுடைய உடம்புல வைவரணை உண்டாயித்து. அவளுடைய கண்ணிலே அப்படி முத்த போல தாரதாரையாக கண்ணீர் அது வந்து விழுந்தது. அத்தை பார்த்த நாயகன் இவளுடைய அழக வர்ணிக்கிறான், இவருடைய போக்கியத்தை வர்ணிக்கிறான். ஹரியன அப்படின்னா யாராவது சம்சேஷ காலத்துல விசேஷத்தை பத்தி நினைப்பாளோ, உன்னோட சேர்ந்து இருக்கிற காலத்துல நான் எங்கேயாவது விசேஷத்தை பத்தி நினைக்கிறதுக்கு பிரசங்கம் உண்டோ? அப்படி இருக்க செய்தே சேர்ந்து இருக்கிற காலத்துல இவன் என்னை விட்டு பிரிவனோ, இந்த நாயகன் என்னை விட்டு பிரிவனோன்னு பயப்பட்டு அப்படி நீ கண்ணும் கண்ணீருமா இருக்கலாமா என்ன, இது அரியனான்னு விசேஷத்தை நினைக்கிறது எப்படி தகும் அப்படின்னு கேட்கிறாள். உன்னை விட்டு பிரிந்த ஆறாலே தரிக்க முடியுமா, பராங்குஷ நாயகியை விட்டு பிரிந்த ஆறாலே தரிக்க முடியுமான்னு தரிக்க முடியாது. அதுவே பெரிய சாகசம், அதுவே ரொம்ப துர்லபமான செயற்கரிய ஒரு செயல். அதை காட்டணும் அரியது எது? ஏன்னா இப்பொழுது இவள் கண்ணும் கண்ணீருமா ரொம்ப ஆச்சரியமான ஒரு அழகோட சேவை சாதிக்கிறாளே, இந்த அழகு இருக்கே. கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாரிஸ்ரவதி சோகஜம் புண்டரீக பலாஷாபியாம் விப்ரகீரண விவோதகம்னு திருவடியானவன் வர்ணிக்கிறான். பிராட்டியினுடைய திருக்கண்கள் அதுல கண்ணிலேருந்து கண்ணீர் பெருகிறது, பெருமாளை விட்டு பிரிந்து விஸ்லேஷத்தாலே துக்கத்தாலே கண்ணீர் பெருகுகிறது. ரொம்ப அழகா இருக்கு. அது ஒரு தாமரை இதழ்ல தண்ணீர் அது அது பட்டா அது முத்து போல தோத்தும் தாமரை இலையில. அதுலேருந்து அது முத்தானது கீழே விழுந்ததுன்னா அந்த தண்ணீரானது கீழே விழுந்தா அது ஒரு முத்து உருண்டையானது கீழே விழுகிறா போல தோத்தும். அந்த ரீதியில கருணை இதழ் போன்ற திருக்கண்களுடைய பிராட்டி
அவருடைய கண்ணிலிருந்து அந்த கண்ணீர் கீழே விழுந்தா முத்து உருண்டை உருண்டையா கீழே விழுகிறா போல தோத்துறது. எதற்காக தோத்துறது? இப்படி ஒரு அழகு, இவ்வளவு அழகாக எதற்காக நீர் திருக்கண்ணீர் வடிக்கிறீர்னு அப்படி திருவடியானவன் கேட்கிறான். இந்த இடத்துல பெருமாள் இருந்து அனுபவித்தாலாவது பிரயோஜனம் உண்டு. இந்த கண்ணீர் விடக்கூடிய அழகு இருக்கே, இத்த அனுபவிக்கிறதுக்கு போக்தாவான பெருமாள் பக்கத்துல இருந்தாலாவது பிரயோஜனம் உண்டு அப்படின்னு ஒரு வியாக்கியானம் அருளி செய்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அப்படி இல்லைன்னா உன்னை விட்டு பிரிஞ்சு அந்த அந்த பெருமாள் இருக்காரு, அவர் 10 மாசம் பிரிஞ்சிருந்தார். அவருக்கு கூட இந்த கண்ணழக அனுபவிப்பதற்கான அந்த அளவு ராசிக்கங்கிறது கிடையாது. இதை அனுபவிக்கிறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது. வியர்த்தமா நீ அழுகிறாய். இப்போ ஒரு நிலவு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய நிலவுன்னா அது சந்திரன் இருக்கான், சந்திரனுடைய ஒளி இருக்குன்னா காட்டுல எரித்து ஆருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த ரீதியில அனுபவிக்கிறதுக்கு யாருமே இல்லாம நீ எதற்காக இவ்வளவு அழகை வெளிப்படுத்துகிறாய்? அந்த கண்ணும் கண்ணீருமா இருக்கக்கூடிய அழகே ரொம்ப அழகா இருக்கு. அதைத்தான் வாழியரோன்னு கழியும் தெரிவித்தார்கள். அந்த ரீதியில அப்படி கொண்டாடும்படியாக அமைந்திருக்கக்கூடியது அத்த சொல்லுகிறான் இவ்விடத்திலே நாயகன். அரியன யாம் இன்னு காண்கின்றன, யாம் காண்கின்றன இன்னு காண்கின்றன. உன்னால எல்லா போகங்களையும் அனுபவித்தவன்னா அப்படிப்பட்டனா இது வரைக்கும் இந்த சுகத்தை அனுபவித்ததே கிடையாது. இந்த கண்ணும் கண்ணீருமா இருக்கக்கூடிய அழகு இருக்கே அது இன்னு காண்கின்றன. நேத்திக்கும் பார்த்ததில்ல, நாளைக்கும் பார்க்க முடியாது, இன்னைக்குத்தான் பார்த்தேன், இதுக்கு மேலே இந்த அழகை பார்க்க முடியாது, இனி பிறகும் இந்த அழகை பார்ப்பதற்கான அவகாசம் இராதுன்னு தெரிவிக்கிறானாம் தலைமகன். அரியான யாம் இன்னு காண்கின்றன எனும். அதாவது தமிழர் பலவிதமாக பிரிவுகளை சொல்வர்கள். பெரியாச்சம்பளி வியாக்கியானத்தில் இதை எடுத்து காட்டி இருக்கிறார். ஓதலுக்காக பிரியறது, காவலுக்காக பிரியறது, பூசலுக்காக பிரியறது, பரத்தையினாலே அவளை காரணமாக கொண்டு பிரியறதுன்னு இப்படி 4 வகை சொல்லப்படுறது. இன்னும் சில கிரந்தங்கள்ல இறையனாரக பொருள் முதலானவைகள்ல இன்னும் வேறு விதமாக 6 விதமாக இன்னும் மற்ற விதமாக கூட பிரிவுகள்லாம் சில சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒரு நாயக்கனானவன் நாயக்கிய விவாகம் செய்து கொண்ட பிறகு அவளோட கலந்த பிறகு தான் இன்னும் மேல அத்தியனம் பண்ணவன், வேத அத்தியனம் பண்ணியிருந்தாலும் மேல மற்ற சாஸ்திரங்கள்லாம் வாசிப்பதற்கு இன்னும் ஞானத்தை சம்பாதிப்பதற்காக கொஞ்ச காலம் ஆர்வத்தட்டத்துல போய் அத்தியனம் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு அதற்காக செல்லுதல், அதற்காக நாயக்கிய விட்டு பிரிதல் அப்படின்னு ஒரு காரணம் உண்டு. அல்லது காவலுக்காக பிரியறதுன்னா முக்கியமா நாட்டை காப்பதற்காகன்னு அப்படிதான் அர்த்தம். சில இடங்கள்ல சொத்தை காப்பதற்காக பிரியறது என்கிற ஒரு அர்த்தமும் சொல்லப்படுறது. அடுத்தது பூசலுக்காகனா யுத்தத்துக்காக பிரியறதுன்னு ஒரு பிரகாரம். அல்லது சில இடங்கள்ல ஒரு பூசல் வரும்பொழுது அத பேசி தன்னுடைய சாமர்த்தியத்தாலே தடுப்பதற்காக 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு போர் வரப்போகிறதுன்னா போர் வராமல் தடுப்பதற்காக செல்லுதல், தூதன் முதலானவர்களை போல சென்று காரியத்தை நடத்துதல், இனி இப்படி ஒரு பிரக்கிரியை சொல்லப்படுறது. அதுக்கு மேல வேறொரு ஸ்திரீனிடத்துல ஆசையினாலே நாயிக்கை விட்டு பிரிதல், நாயிக்கையை மறத்தல் என போல இப்படி 4 வகையாக பிரிவுகள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. யாம் இன்னு காண்கின்றன. இதுக்கு முன்னாடி பல விதமாக இந்த 4 பிரிவுகள்ல பலவிதமான பல காலங்கள்ல பலவிதமாக நாயிக்கை விட்டு பிரிந்திருக்கலாம். அப்படி பிரிந்த காலங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு விசலேஷத்தை பார்த்ததில்லை, இந்த மாதிரி ஒரு அழக பார்த்ததில்லை இந்த நாயக்கினுடைய திருக்கண்கள்ல. இனிமேலும் பார்க்க முடியாது. இவ்வளவு அழகாக இப்படி ஒரு கண்ணானது அமைந்திருக்கிறதேன்னு வர்ணிக்கிறான். கண்ணன் விண்ணனையாய் அப்படின்னா பராபதத்தை அனுபவிக்கக்கூடியவன் இந்த பராபதத்தை விடுத்து ஏதோ ஒரு போகம், ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஆசைப்படுவானா. இந்த லோகத்துல எந்த சந்தோஷத்தை பெற்றாலும் அது ஒரு வகைப்பட்ட சந்தோஷம்தான் இருக்கும். அதுல எல்லா விதமான சுகங்களும் அடங்கி இருக்குமான்னு இருக்காது. அளவுப்பட்ட சுகமா இருக்கும். அது ஒரு வகையான சுகம்தான் கிடைக்கும். ஒரு பதார்த்தத்தால ஒரு வகையான சுகம்தான் கிடைக்கும். ஆனா பராங்குஷ நாயக்கியால எல்லா விதமான சுகமும் கிடைக்கிறது. பராபதம்னா எல்லா விதமான சுகமும் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சுகத்தை விடுத்து இவன் ஆறாவது அல்பமான சுகத்தை பெற விரும்புவனான்னு நிச்சயமா விரும்ப மாட்டான். ஆகையால் இவருடைய போக்கியத்தை மத்தொன்ன நினைக்க விடாதுன்னு சொல்கிறார்கள். பராபதத்துல எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கக்கூடியவன் நோபஜனம் ஸ்மரன் நிதம் சரீரம்னு இந்த சரீரத்தையோ
இந்த லீலா விபூதியோ நினைத்து கூட பார்க்க மாட்டான்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இருக்க செய்து உன்னை விடுத்து வேறொரு போகத்தை யாராவது ஆசைப்படுவார்களா என்று நாயக்கன் சொல்கிறான். பொருட்கோ பெரியவேனா அப்படின்னா, சரி லோகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறார்கள். ஆரோ சிலரை விட்டு பிரிவர்கள் அப்படின்னு லோகத்துல ஒரு நடக்கக்கூடிய ஒன்று தமிழர் தங்களுடைய கிரந்தங்கள்ல சொல்லி வச்சிருக்கான்னு அது தவறுன்னு நான் சொல்ல முடியாது. ஆகையால அத்தை இவன் இசைந்திருந்தான், அவ்வளவுதான். ஆனா அந்த பொருளை எப்படி பார்த்தாலும் இவன் அந்த பொருளுக்காக நாயக்கியை விட்டு பிரிந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அழகா நிரூபிக்கிறார் நம்பிள்ளை. பொருளானது தியாஜ்யம், ஐஸ்வர்யம் தியாஜ்யம் நினைத்தான்னா நாயக்கியை விட்டு பிரிய மாட்டான். சரி ஐஸ்வர்யம் வேணுங்கிறதுக்காக நாயக்கியை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னா அதுக்காகவும் நாயக்கியை விட்டு பிரிய வேண்டாம். இந்த நாயக்கியின் தானுமான சேர்த்தியில எல்லா ஐஸ்வர்யம் அடக்கம், இதுல இல்லாத புருஷார்த்தமே இல்லை. ஆகையால சகல புருஷார்த்தங்களும் இவளுக்குள்ளே அடக்கமா இருக்கிறபடியாலே ஐஸ்வர்யம் வேணும்னாலும் இவ்விடத்திலே இருந்தாலே போதும், எல்லா புருஷார்த்தமும் இருக்கும். ஆகையாலே எப்படி பார்த்தாலும் இந்த நாயக்கன் நாயக்கியை விட்டு பிரிவதற்கு பிரசங்கம் இல்லை. ஞால மெய்தற்கு உரியன அப்படின்னா விசேஷஜர்கள் எல்லாரும் அனுபவிக்கலாம்படியாக எல்லாரும் அடைவதற்கு உரியதா இருக்குன்னு ஒரு அர்த்தம். அல்லது உலகத்தை எல்லாம் விலையாக கொடுக்கலாம்படியா இருக்கு என்னாவது அர்த்தம். இவளுடைய கண்ணுல விலட்சணையா இருக்கக்கூடிய இவளுடைய கண்கள்ல உண்டானதாக இருக்கிறபடியால அப்படி ஒன்முத்துன்னு வர்ணிக்கிறாள். குளிர்ந்ததாக நல்ல முத்து. அதுக்கு மேல தங்கம்ங்கிறது அந்த ஆக்கரத்தினுடைய உயர்த்தியால அந்த எந்த சுரங்கத்துல உண்டாகிறதோ அந்த சுரங்கத்தினுடைய ஏத்தத்தாலே தங்கத்துக்கு ஏத்தம் உண்டு. இந்த ஆக்கரத்திலே பொன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏத்தம், இந்த இடத்துல பிறந்த பொன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொண்ணுன்னா அந்த தங்கத்துக்கு ஒரு ஏத்தம் உண்டு சொல்வார்கள். அத்த போல பராங்குஷ நாயகியினுடைய திருக்கண்கள்ல உண்டான ஒரு திருக்கண்கள், ஒரு கண்ணீர், இவருடைய திருமேனில உண்டான அந்த வைவரண்யம், அந்த நிறம் இழக்கை அப்படின்னா அத்த கொண்டாடுகிறார்கள். இப்ப இவள் கண்ணும் கண்ணீருமாக வைவரணித்த உடையவளாக இருக்கக்கூடிய நிலையை பார்த்தா இவ ஏதோ ஒரு திருவாபரணம் பூண்டு கொண்டா போல, திருவாபரணம் சாத்தி கொண்டா போல, ஒரு அழகான கவச்சம் சாத்தி கொண்டா போல, முத்தாலையும் தங்கத்தாலையும் கவச்சங்கள் சாத்தி கொண்டா போல அழகாக தோத்துகிறது. அப்படிப்பட்ட இந்த கண்டை குலம் இவையோ பேர்கின்னவே அப்படின்னு சொல்லுகிறான், அது வைத்துக் கொள்ளலாம். அல்லது இவை பேர்கின்னவோ அப்படின்னு பேர்கின்னவே இவை பேரக்கூடிய பிரகாரம் என்னவோ அப்படின்னு ஆச்சரியம். இவை பேர்கின்னவோன்னா இன்னொரு அர்த்தம் சொல்றார். நாங்க இத்தனை நாள் என்ன கேள்விப்பட்டோம்னா கண்ணானது காதை கடந்து இருக்காதுன்னு கேள்விப்பட்டோம். எப்படி கடலானது கரையை கடந்து வராதோ, எவ்வளவு அலை எறிந்து கிடந்து சென்றாலும் கரையை கடந்து கடல் வாராதோ, அதை போல கண்ணானது எவ்வளவு நீளமாக எவ்வளவு பரவி சென்றாலும் கூட காது வரைக்கும் தான் கண் இருக்கும், காதை தாண்டி கண்ணானது நீளமாக இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருந்தோம். இப்ப அந்த எம்பெருமானுடைய அந்த வரம்பு, எம்பெருமான் கட்டின வரம்பு கண்ணுக்கு எவ்வளவுதான் நீளம், காது வரைக்கும் தான் கண்ணுக்கு எல்லைன்னு எம்பெருமான் கட்டின வரம்பு இருக்கே, அந்த வரம்பையும் தாண்டி வந்து விடும் போல் இருக்கிறதேன்னு அப்படி சொல்லுகிறார்கள். ஆஹா, பொதுவிலே லோக்கத்திலே இது பாட்டாலே சாபதேசம் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, பொதுவிலே லோக்கத்திலே சிலரை பிரிஞ்சா அதே போல இப்ப நாயகனாக இருக்கக்கூடிய பாகவதன், பாட்டிலே சொல்லப்படக்கூடிய நாயகன் பாகவதன், அந்த பாகவத விசலேஷம் ஏற்பட்டா என்ன ஆகுதுன்னு பாகவதர்களை நான் பெரிய நேருமோன்னு அப்படி கவலைப்படும் அளவுக்கு பாகவதரிடத்திலே பராங்குஷாச்சாரியர் ஆழ்வார், நம்மாழ்வாருக்கு அவ்வளவு பிராபண்யம் இருக்கு அப்படின்னு ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாய நிஷ்டை அது ரொம்ப முதிர்ந்து இருக்கிறதுங்கிற ஒரு அர்த்தம் சொல்லப்படுறது. அதுக்கு மேல பாகவதர்களோட கலந்தவர்கள் மறுபடி பிரிவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற அர்த்தமும் சொல்லப்படுறது. ஒரு ஐஸ்வர்யத்தையோ கைவல்யத்தையோ ஆசைப்பட்டாலோ இல்ல எம்பெருமானிடத்துல மட்டும் நின்று பாகவதர்கள் வரைக்கும் செல்லாதவர்களோ அவர்கள் வேணுமானால் தாங்கள் நின்ற நிலையிலிருந்து நெகிழ்ந்து பிரிந்து போவதற்கு வாய்ப்புண்டு. ஆனா பாகவதர்களிடத்தில் ஈடுபட்டவர்கள் பிரிந்து நெகிழ்ந்து போவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற அர்த்தம் பாட்டாலே சொல்லப்படுகிறதுன்னு இது பாட்டுக்கு சுவாபதேசம். மேலே பேர்கின்னது மணிமாமை என்கிற பாட்டு. பாகவதர்கள் சிலாகிப்பதற்கு காரணம் என்ன, கொண்டாடுவதற்கு காரணம் என்ன
என பகவத் பிராவண்யம். அந்த பகவத் பிராவண்யத்தாலே எம்பெருமானிடத்திலே மிகவும் அபினிவிஷ்டமாக தம்முடைய திருவுள்ளம் தம்மை விட்டு பிரிந்து கை கழிந்து போயித்து. அத்தாலே தமக்கு பிறந்த ஒரு சைத்தியத்தை ஆழ்வார் அருளி செய்கிறார். அத தலைவியானவள் தன்னுடைய ஆத்தாமையை தானே சொன்ன பாசுரத்தாலே சொல்கிறார்னும் இப்பாட்டை கொள்ளலாம், 12ஆம் பாட்டை. அல்லது தலைவியானவள் தன்னுடைய ஆத்தாமையை தோழிக்கு சொல்லுகிறாள் அப்படின்னு இந்த ரீதியிலாவது கொள்ளலாம். பேர்கின்னது மணிமாமை. மாமை மாமைன்னா இந்த ஸ்திரீகளுடைய தோல் நல்ல அழகான ஆக்காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோல். அந்த தோளுடைய ஒரு நிறத்துக்கு மாமை, மணிமாமைன்னு பேரு. பேர்கின்னது மணிமாமை, நன்னா இருக்கக்கூடிய மணிமாமைன்னு அழகான மாமை நிறம். அந்த நிறமானது பேர்ந்து போகிறது. இந்த நாயகி நிறத்திலேருந்து ஒரு நாளும் நிறம் போகாது. எப்பொழுதும் இவருடைய தோல் அந்த நிறம் பசு பசுகுன்னு அழகா இருக்கும். அந்த நிறமும் கூட இவளை விட்டு போகிறது. இவள் நிறம் இழந்தாள் என்று சொல்லப்படுகிறது. பேர்கின்னது மணிமாமை பிறங்கி அள்ளல் பயலை ஊர்கின்னது. மேலும் மேலும் கிளர்ந்து ஒரு இருட்ட போல அடர்ந்து இருக்கக்கூடிய திருடமாக இருக்கக்கூடிய இந்த வைபரண்யம், கும்மிருட்டு அடர்ந்து இருக்கு பரவி இருக்குன்னு சொல்லுமா போல இந்த வைபரண்யம்ங்கிறது அப்படி அடர்ந்து பரவி இருக்கிறது. இவருடைய உடம்பு முழுக்க பரவுறது. அதுவும் எப்படி? கங்குல் ஊழிகள் ஒரு ராத்திரி காலம் நாயகனை விட்டு பிரிந்தா அது ஒரு கல்பம் போல தோத்துறதான அநேக கல்பமாக தோத்துறது. இதெல்லாம் இனவே, இதெல்லாம் எம்பெருமானை விட்டு நாயகனை விட்டு பிரிந்த பொழுது எல்லாம் இப்படி ஆயிடுத்து. ஈரிகின்ன சக்கரத் எம்பெருமான் கண்ணன். ஆசிரித விரோதிகள் அவர்களை அழியும்படியாக ஆக்கக்கூடிய திருவாழி, அழிக்கக்கூடிய திருவாழி. அந்த திருவாழியை காட்டி நான் எம்பெருமான், வா என்ன கையின் திருவாழியுமா இருக்கக்கூடிய அழகு எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. விரோதிகளெல்லாம் எம்பெருமான் எவ்வளவு அழகா போக்கி தரான். இந்த திருவாழி எவ்வளோ அமைப்பு ரொம்ப அண்ணா இருக்கு. இதனுடைய நிறம் எவ்வளவு அண்ணா இருக்கு. இதனுடைய ஒளி எவ்வளவு அண்ணா இருக்கு. கருத்த திருமேனில சிவந்த திருவாழி சேர்த்தி அழகு எவ்வளவு அண்ணா இருக்கு. என்ன அந்த அழகுலையும் இந்த ஆகாரத்திலையும் தோத்து தோத்து இவள் எம்பெருமான் என்னுடைய சுவாமி என்று சொல்கிறாள். சக்கரத் எம்பெருமான் கண்ணன். அப்படிப்பட்ட எம்பெருமான் ஆறு? என்ன கண்ணனாக, எனக்கு பவ்யனாக, எனக்கு வசப்பட்டவனாக, விதேயனாக இருக்கக்கூடியவன் என்று சொல்கிறாள். கண்ணன் தண்ணன் துழாய். அந்த எம்பெருமானுடைய தண்ணன் துழாய் சிரமகரமாக இருக்கு, ரொம்ப தரிசனியமா இருக்கு. அப்படிப்பட்ட திருத்துழாய், எல்லாரும் பார்த்து மகிழ வேண்டும்படியான திருத்துழாய். அந்த திருத்துழாயிலே ஷார்ஹின நன்னெஞ்சினார், அதிலே மிகவும் ஈடுபடக்கூடிய நன்னெஞ்சு, அதில் அபினிவேசித்து செல்லக்கூடிய நல்ல நெஞ்சுனா மேல மேல ஸ்நேகம் வளர்ந்து கொண்டே செல்லக்கூடிய நெஞ்சு. அந்த நெஞ்சு தம்முடைய நெஞ்ச போய் நெஞ்சினார்னு ஏன் சொல்கிறாள்னா, முந்துத்த நெஞ்சாக தம்மை காட்டிலும் பகவத் விஷயத்துல இது மிகவும் பிரபணமாக இருக்கிறபடியால அந்த பிராவண்யத்தை இட்டு பகவத் விஷயத்துல ஈடுபட்டவர்களை கௌரவித்து வார்த்தை சொல்ல வேணும் என்கிற மரியாதைக்கு சேர அப்படி சொல்லுகிறாள். சாரிஹின்ன நன்னெஞ்சினார் என்ன, அவர் தந்து போன தனி வளமே, போகிற தசையில எனக்கு பெரிய சொத்தை கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லுகிறாள். தால என்ன சொல்லப்படுறது? பகவத் விஷயத்துல ஆழ்வாருடைய நெஞ்சு மிகவும் ஆசையுடையதாக கிளர்ந்து செல்ல, அதடியாக இந்த ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய இயற்கையான தன்மைகள்லாம் குலையும்படியாக ஆயினான். அதுக்கு மேல பிறங்கி அள்ளல் பயலை ஊர்கின்னது. ஏன்னா அந்த அபினிவேஷத்தாலே உண்டான விகாரங்கள்ல மேலே மேலே கிளர்ந்து எழும்படியாக அப்படி அந்த அளவுக்கு எம்பெருமானிடத்திலே ஆழ்வார் ஈடுபட்டவர் என்னும். இது எப்படி இருக்கு, எவ்வளவு காலம் இருக்கு? ஏன்னா எம்பெருமானை விட்டு பிரிந்து துக்கம், அந்த விசேஷ துக்கத்தை பொறுக்க மாட்டாதபடியால கொஞ்ச காலம் ஆழ்வாருக்கு போறது கூட ஒரு பகல் 1000 ஊழியாலோ என்ன, அந்த எம்பெருமானை விட்டு பிரிந்து தரிக்க மாட்டாதபடியால காலம் செல்வதே அரிதாக இருக்கிறது ஆழ்வாருக்கு. இத்தினோடு காலம் கூட ஒரு கல்பகோட்டி காலம் போல தோத்துறது என்று சொல்லுகிறார். ஈரிகின்ன சக்கரத் எம்பெருமான விரோதி நிரசனத்துக்காக எம்பெருமான் தரித்த அந்த திருவாழி, அந்த திருவாழியோட சேர்த்து என்ன, எம்பெருமான்னு தமக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம், ஒழிக்க ஒழியாத உறவென்ன. அதுக்கு மேல கண்ணன்னு ஆசிரியர்களுக்கு எளியவனாக தன் ஆக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவன்
அப்படிங்கிற தன்மை என்ன, இதெல்லாம் நினைத்து அந்த எம்பெருமானுடைய தன்னந்துழாய், எம்பெருமானுடைய போக்கியத்தை எல்லாம் காட்டி தரக்கூடிய அந்த எம்பெருமானுடைய மாலை, அந்த திருத்துழாய் மாலை, அந்த அழகுல ஈடுபட்ட நெஞ்சானது பெரிய சொத்தா எனக்கு இதை கொடுத்துட்டு போயிடுத்து, இந்த துக்கத்தை எல்லாம் கொடுத்து விட்டு தான் என்னை விட்டு அகன்று எம்பெருமானிடத்திலே சென்றது அப்படின்னு ஆழ்வார் தான் அனுசந்திக்கிறார்னு கொள்ளலாம். அல்லது தம்முடைய பந்துக்களாக, உறவினர்களாக, அல்லது ஸ்னிக்தர்களாக இருக்கக்கூடிய பாகவதர்கள் அவர்களிடத்திலே அருளி செய்கிறார் என்னாவது கொள்ளலாம். இப்ப கீழே பாகவதர்களை பத்தி தான் பிரஸ்தாவம். பாகவதர்களை தலைவர்களாக வைத்துத்தான் சொல்லப்பட்டிருந்தது கீழே. அப்படி இருக்க செய்தே இவ்விடத்துல கண்ணன் பெருமானை விட்டு பிரிந்து கண்ணன் பெருமானை அனுசந்தித்து என்னுடைய நெஞ்சு சென்றதுன்னு பகவத் விஸ்லேஷத்தை எதற்காக அருளி செய்கிறார் என்று ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு சமாதானம் நம்மள அருளி செய்கிறார். பகவத் சம்ஸ்லேஷம் இருக்குன்னா வெறும் எம்பெருமானுக்கு மட்டும் அடியவர்களாக ஞானிகளாக மாட்டார்கள், பாகவதர்கள் வரைக்கும் ஈடுபடுவார்கள். பாகவதர்களையும் சேஷிகளாக கொண்டு அவர்களளவும் செல்ல ஈடுபடுவார்கள். அதே போல பகவத் விஸ்லேஷம் ஏற்பட்டாலும் எம்பெருமானை விட்டு பிரியறதுனாலும் பாகவத விஸ்லேஷம் வரைக்கும் சேர்த்துத்தான் நேரும். ஆகையாலே கீழ ஆழ்வாருக்கு பிறந்த பகவத் விஸ்லேஷம் அது இப்பாட்டு வரைக்கும் பாகவத விஸ்லேஷம் ஆச்சு. இப்பொழுது சரி, பகவத் சம்ஸ்லேஷம் கிடைத்தாலும் அது விஸ்லேஷம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, சம்ஸ்லேஷம் கிடைத்தாலும் அது விஸ்லேஷம் ஆயிடுமாங்கிற ஒரு நிலை போய் இப்பொழுது அரியணையாம்ங்கிற பாட்டுல பாகவத விஸ்லேஷம் உண்டாயித்து. இந்த பாட்டுல பாகவத விஸ்லேஷம் மட்டும் இல்ல, முன்னாடி இருந்த பகவத் சம்ஸ்லேஷமும் கூட கலங்கி எம்பெருமானையும் விட்டு பிரிந்தார். ஆக பாகவதர்களை இழந்தவாறே சரி எம்பெருமான் இருக்கிறானேங்கிற ஒரு தேத்தத்தோட ஆழ்வார் சந்தோஷத்தோட தெளிந்து இருக்க முடியறதானே இல்ல, எம்பெருமானை இழந்து ஆழ்வார் சிரமப்படக்கூடிய ஒரு நிலையாக பாட்டு செல்கிறது. இப்ப முன்னாடி இருந்த பகவத் சம்ஸ்லேஷமும் கலங்கி பகவத் விஸ்லேஷத்துக்காக அது அந்த விஸ்லேஷ துக்கம் தலையெடுக்க ஆழ்வார் நோவுபடுகிறார். இப்படி பகவத் சம்ஸ்லேஷம் இருந்தா பாகவத சம்ஸ்லேஷம் இருக்கும், பகவத் விஸ்லேஷம் இருந்தா பாகவத விஸ்லேஷம் ஏற்படும், பாகவத விஸ்லேஷம் ஏற்பட்டா உடனே பகவத் விஸ்லேஷமும் ஏற்பட்டு விடும். இப்படின்னு இருந்தால்தான் பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அனன்யத்துவம், இவன் வேறு கிடையாது அவர்கள் வேறு கிடையாதுங்கிற ஒரு தன்மையானது நிலைத்து நிற்கும். பகவத் சம்ஸ்லேஷம் இருக்கு என்னால் பாகவத சம்ஸ்லேஷத்தை ஆசைப்படலாம். கடைசியில் இருக்கக்கூடிய பாகவத சம்ஸ்லேஷம், கடைசி நிலை பாகவத சம்ஸ்லேஷம்ங்கிற ஒரு நிலை, அது இல்லாத பொழுது கீழே இருக்கக்கூடிய பகவத் சம்ஸ்லேஷம் ஏன் அழிந்து போக வேணும்? கடைசி நிலை பாகவத சம்ஸ்லேஷம். இப்போ தன் நடுப்படிக்கு ஏறி இருக்கான், இல்ல முதல் படிக்கு ஏறி இருக்கான்னா கடைசி படி வரைக்கும் ஏற வேணும் அப்படின்னு ஆசைப்படலாம். ஒருத்தன் கடைசி படியிலேருந்து விழுந்தான்னா சரி ஒரு 4-5 படி தாண்டி விழக்கூடாதா? ஏன் முதல் படியும் இழந்து நிற்க வேணும், பகவத் சம்ஸ்லேஷத்தையும் இழக்க வேணும், என்ன நிர்பந்தம் என்ன ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு சமாதானம் சொல்றார், எம்பெருமானோட கலந்திருக்க செய்து பாகவதர்கள் இல்லையே ஆனால் எம்பெருமானோட கலந்திருக்கிறதும் கூட எதற்காக, இத்தால ஒன்றும் பிரயோஜனம் இல்லையேன்னு அசத்கல்பமாக தோத்தும். ஆக எம்பெருமானோட கலந்திருக்கக்கூடிய கலவியும் இருக்கக்கூடியதும் இல்லாதது போல தோத்தும். பாகவதரோட சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்காத பொழுது வெறும் எம்பெருமானை தான் தனியாக அனுபவிக்கக்கூடிய அனுபவம் இருக்கே அது ஒன்னா தோத்தாது. ஏதோ ஒரு அனுபவம் சந்தோஷத்துல இருக்கோன்னு தோத்தாதபடியாலே பாகவத விஸ்லேஷம் ஏற்பட்டா தன்னுடைய பகவத் விஸ்லேஷமும் ஏற்பட்டு விட்டதுன்னு நினைக்கலாம்படியாக ஆயித்து. ஆகையால்தான் ஆழ்வார் அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவதென்னு கொலோன்னு பிரார்த்தித்தார். பாகவதரோடு சேரவேணும்னு ஆசைப்பட்டார் ஆழ்வார். அதாவது நித்தியசூரியோட சேரவேணும்னு ஆசைப்பட்டார். நித்தியசூரியோட சேரப்பெறவில்லை. சரி நித்தியசூரியர்கள் தான் கிடைக்கல, போனா போறது பரவாயில்ல, எம்பெருமான் இருக்கான், நித்தியசூரியர்கள் கிடைக்கும் காலம் வரை எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருப்போன்னு ஆழ்வார் இருந்தாரான இல்ல. உடனே பகவத் சம்ஸ்லேஷமும் அடிமண்டியோடு கலங்கித்து. ஆக ஆசைப்பட்ட பாகவத் சம்ஸ்லேஷம் கிடைக்காதவாறே இருந்த பகவத் சம்ஸ்லேஷமும் அழிந்து போக அத்தையும் இழந்து ஆழ்வார் மேலே ஆடி ஆடின்னு வருந்தி அருளி செய்தார். ஆனபடியாலே ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கும், ஒன்ன விட்டு மத்தொன்னு விட்டு இருக்கக்கூடிய நிலைங்கிறது நம்ம ஆழ்வாருக்கு கிடையாது. பகவத் சம்ஸ்லேஷம் பாகவத சம்ஸ்லேஷம்ங்கிற ரெண்டும் சேர்ந்துதான் ஆழ்வாருக்கு இருக்கும்.
இப்பொழுது நாயகனோட கலந்து பிரிந்த ஒரு நாயகி அந்த பிரிவாத்தமையனாலே பிரிந்த அந்த துக்கத்தை பொறுக்க மாட்டாதபடியாலே சம்ஸ்லேஷ தசையில எதெல்லாம் அனுகூலமா இருந்ததோ, பெருமாள் பிராட்டியை விட்டு பிரிந்த காலத்துல யானிஸ்ம ரமணியானி ஏன்னு காட்டில நான் வசிக்கிற காலத்துல என்னென்ன வஸ்துக்கள்லாம் மிகவும் இனியனவாக மிகவும் சந்தோஷத்தை விளைவித்தனவாக இருந்தனவோ தானியேவ அரமணியானி அதே பதார்த்தங்களை இப்பொழுது எனக்கு மேல மேலே சோகத்தை வளர்க்கின்றன, துக்கத்தை வளர்க்கின்றன பிராட்டியை விட்டு பிரிந்திருக்கிற காலத்துலன்னு அருளி செய்தார். அந்த ரீதியில இந்த பராங்குஷ நாயகிக்கு இந்த பதார்த்தங்கள்லாம் ஸ்மாரகமாக எம்பெருமானை நினைவூட்டி இவைகள்லாம் நலிய தேடினவாறே இவத்தினிடத்துல நோவுபட்டு இதெல்லாம் உண்டாறதுக்கு காரணம் என்ன, எம்பெருமானை என்னோட சேர்த்து வைத்தாயோ இல்லையோ ஒன்னாலதான் எல்லாம் வந்தது அப்படின்னு தோழிய வெறுத்தா. அதுக்கு மேல தோழிய வெறுத்த என்ன பிரயோஜனம், நாயக்கனையும் தோழியும் நம்பினதாரு நம்பி கேட்டதாரு என்னுடைய நெஞ்சுதானே கெட்டு போயிட்டு அப்படின்னு இதெல்லாம் சொன்னதெல்லாம் மெய் அப்படின்னு என்னுடைய இப்ப எம்பெருமானை விட்டு பிரிந்த துக்கத்தாலே நடந்த அர்த்தங்கள் எல்லாம் பொய், எம்பெருமான் தன்னிடத்துல காட்டின பிரீத்தி எல்லாம் உண்மை என்று மெய் பொய் அப்படின்னு நினைத்து நெஞ்சை கோபித்து வார்த்தை சொல்லுகிறாள். இப்ப இவ இந்த தோழியானவள் சொன்ன பகவத்குணம் எல்லாம் உண்மை அப்படின்னு பிரமித்த நெஞ்சாலதான் எனக்கு இந்த கட்டங்கள்லாம் உண்டாயித்துன்னு அப்படி சொல்லுகிறாள். நெஞ்சு மேல பழியிடுகிறாள். இந்த நெஞ்சுதான் எனக்கு இந்த இத்தனை துக்கத்தையும் உண்டாக்கித்து, என்ன துக்கம் அப்படின்னு என்னுடைய மணிமாமை நிறம் போகும்படியாக, என்னுடைய உடம்பெல்லாம் வைவர்ணியம் உண்டாகும்படியாக, காலமெல்லாம் ஊழிக்காலமாக ஆகும்படியாக இப்படி எல்லாவற்றையும் செய்தது நெஞ்சுதான்னு நெஞ்ச வெறுக்கிறாள் இப்பாட்டாலே. எம்பெருமான் கிட்டி இருக்கிற காலத்துல இந்த நாயக்கினுடைய தோழழக வர்ணிக்கிறதுக்கு ஒரு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை சொல்லுவனாம். அந்த அளவுக்கு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாயின்னு இந்த நாயக்கினுடைய தோல்ல எம்பெருமான் தோய்ந்து இருப்பான். அதனுடைய அழகுல ஈடுபட்டு குளிர்ந்த ஒரு மடுவை போல இருக்கும். அதுல எம்பெருமான் மூழ்கி நீராடும் அளவுக்கு அப்படி ஆழ குடைந்து அனுபவிப்பான். அப்படி அனுபவிக்க வேண்டும்படியாக இருக்கக்கூடிய அது இப்பொழுது இப்படி அழிந்திருக்கிறதேன்னு வருந்தி சொல்கிறாள். மணிமாமை இன்னும் தானே தன்னுடைய அழக வர்ணிக்கிறாளே அப்படின்னா எம்பெருமான் விரும்பின கிரமத்துல அத்த வர்ணிக்கிறா. எம்பெருமான் இருக்கிறதுக்குள்ள இவருடைய திருமேனில விரும்பினது இந்த மணிமாமையத்தான், ஆகையால அத்த வர்ணிக்கிறா. பெருமாளானவள் பிராட்டிய பிரிந்த வருத்தத்தை, பெருமாளுக்கு பிராட்டிய பிரிந்து என்ன வருத்தம் ஏற்பட்டது அப்படிங்கிறத இளைய பெருமாள் மகாராஜருக்கு சொல்றார். கேட்க கேட்க ததாசீன் நிஷ்பிரபோத்தியர்த்தம் என்று இளைய பெருமாள் சொல்ல சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு மகாராஜருடைய உடம்பு அப்பொழுதே மிகவும் ஒளி இழந்து போயிட்டு. ஆக பெருமாளுக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தை காட்டும் மகாராஜருக்கு வருத்தம் அதிகம் என்று சொல்லும்படியாக அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய நிறமெல்லாம் போய் அவர் வெளியே போனார். ஐயோ பிராட்டிக்கு ஒரு துக்கம் நேர்ந்ததா, பெருமாளுக்கு இப்படி ஒரு துக்கம் நேர்ந்ததா, இப்படி ஒரு துக்கம் நேர்ந்ததான்னு அத்த கண்டு தமக்கு வாலியால ஏற்பட்ட துக்கத்தெல்லாம் பெருமாளிடத்துல சொன்னார். பெருமாள் காப்பர் நம்முடைய துக்கத்தெல்லாம் போக்குவார்னு நினைச்சுட்டு இருந்தார். தமக்கு இருந்த வருத்தம் எல்லாம் நீங்கித்து பெருமாளுக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தை கேட்டவாறே அவ்வளவு சிரமம் இவருக்கு. ஆகையால நமக்காவது வாலி இந்த இடத்துல இருக்கான், நம்முடைய ஐஸ்வர்யம் எல்லாம் இங்க இருக்குன்னு தெரியும். இவளுக்கு பெருமாளுக்கு ராவண அபகரித்தான்னு தான் தெரியும். எங்க போனா எங்க இருக்கா பிராட்டி என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது. ஆகையால நமக்காவது ஏதோ ஒரு ராஜ்யம்ங்கிற ஒரு காரணமாவது இருக்கு. தமையனாருக்கு தமையனாருடைய ராஜ்யம் போகணுங்கிற ஆசையினால என்ன தள்ளி விட்டாருன்னு ஒரு காரணமாவது இருக்கு. பிராட்டிய ராவண அபகரிக்கிறதுக்கு அப்படின்னா காரணம் இருக்கு, ஒரு காரணமும் இல்லை. ஆகையாலே இப்படி பெருமாளுக்கு இந்த துக்கம் உண்டாயித்து அப்படின்னு அந்த பெருமாளுடைய துக்கத்தை அனுசந்தித்தவாறே தம்முடைய துக்கத்தெல்லாம் மறந்தார் மகாராஜர். தம்முடைய உடம்பெல்லாம் வெடிரி போயித்து வாடி போயித்து. ததாசி நிஷ்பிரபா அத்தியர்த்தம். பெருமாளுக்கு பிராட்டியை விட்டு பிரிந்த அந்த வருத்தத்தை காட்டும் மகாராஜருக்கு தான் வருத்தம் அதிகம். ஏன்னா பெருமாளுக்கு வந்ததேங்கிற நினைத்து பார்த்து ஒரு துக்கம், அதுக்கு மேல பெருமாளுடைய திருமேனியை பார்த்து இப்படி வருந்தி இருக்கிறாரே அப்படிங்கிற வருத்தம். இவ ரெண்டு பேரும் எப்பொழுது நான் சேர்த்து பார்க்க போறேன் அப்படின்னு அது சேர்த்து பார்க்கிற வரைக்கும் இந்த வருத்தம் தீராது மகாராஜருக்கு. ஆகையாலே அப்படி கிரககிரஸ்த இவாம்சுமான்
என்ன அவன் ஒரு சூரியனானவன் உபராக காலத்துல கிரகண காலத்துல இருக்குமா போல எப்படி இருக்கிறாராம் மகாராஜர். பிறங்கி அள்ளல் பயலை ஊர்கின்றது. மேல மேல நிறமானது இவளை விட்டு அகன்று போற இடங்கள்ல எல்லாவற்றிலையும் எந்தெந்த இடத்துலேருந்து இவருடைய திருமேனில எந்தெந்த இடங்கள்லேருந்து நிறம் அகன்று போகிறதோ அந்த இடங்கள் எல்லாவற்றிலையும் இந்த வெளிரி போன அந்த வைவரண்யம் அப்படிங்கிறது வந்து சேர்கிறது. பிறங்கி அள்ளல் பயலை மேல மேல மிகைத்து கொண்டு கிளர்ந்து வருகிறது. அள்ளல் பயலைன்னா உடம்பு முழுக்க பரவி அப்படி படிந்து இனிமே இந்த உடம்பை விட்டு நான் செல்லவே மாட்டேன் அப்படின்னு திடமாக இருக்கிறது. ஊர்கின்றதுன்னா விஷம், அது உடம்பு முழுக்க பரவும். யாரோ ஒருத்தன் விஷத்தை உட்கொண்டா உடம்பு முழுக்க பரவும். அல்லது ஒருவனை பாம்பு தீண்டி தென்னால் இந்த பாம்புடைய விஷமானது தலை வரைக்கும் ஓடி கையில காலையோ தீண்டித்துன்னா அது மேல் வரைக்கும் பரவிடும், உடம்பு முழுக்க அப்படி பரவிடும், நீளமாயிடும். அந்த ரீதியில அப்படி விஷம் பரவினா போல அது உடம்பு முழுக்க யாரு நம்மள இனிமே விளக்கறதுக்கு யாரு இருக்கா, இவ உடம்பு முழுக்க நமக்குத்தான் சொத்து, உடம்பு முழுக்க நாமத்தான் பரவி ஆட்கொள்ள போகிறோம், நமக்கு வசமாக ஆக்கி கொள்ள போகிறோம்னு இந்த வைவரண்யமானது இவ உடம்பு முழுக்க தானே அகப்படுத்தி கொண்டது. கங்குல் ஊழிகளே அப்படின்னா சரி, இவளுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நிறமானது போய் அந்த நிறத்தினுடைய ஸ்தானத்துல வைவரண்யம்ங்கிற ஒண்ணு வந்து குடி புகுந்தது. அது ராஜ்யத்தை ஆண்டு கொண்டது. இப்ப இவருடைய சொத்து போய் அதை ஆள்வதற்காக வேறொருத்தர் வந்திருக்கிறார். நான் மட்டும் பேசாம இருக்கலாமா, நானும் போய் நம்மால் ஆனதை கை கொள்ள வேணும் அப்படின்னு பார்த்து ராத்திரியானது அது அநேக கல்பமாக ஆயிற்று. அதாவது என்ன சொல்லுகிறாருன்னா, பராங்குஷ நாய்க்கின்னா அவளுக்கு என்ன சுபாவம், நல்ல மாமை நிறத்தோட இருக்கிறது சுபாவம். அந்த நல்ல மாமை நிறம் ஏதோ கொஞ்சம் குறைஞ்சா பரவாயில்ல, அந்த நல்ல மாமை நிறம் முழுவதும் போய் அதனுடைய ஸ்தானத்திலே வைவரண்யம் அப்படிங்கிறது வந்து ஆட்சி புரிகிறது அவருடைய உடம்பு முழுக்க. இப்ப இருக்க வேண்டிய பிரகாரம் நன்னா மாறி போயிட்டு, அப்ப ஒரு மணிமாமை அது தான் இருக்க வேண்டிய நிலையில இல்லை. அதே போல வைவரண்யம் தான் இருக்கக்கூடாத நிலையிலே தான் இருக்கிறது. அப்ப இந்த ராத்திரியானது பார்த்ததான் சரி, நான் மட்டும் ஏன் எதற்காக இருக்க வேண்டிய நிலையில இருக்க வேணும், ராத்திரி அப்படின்னா அதுக்கு ஏதோ 3 யாமா 3 யாமங்கள்னு ஏதோ ஒரு காலம் இருக்குன்னு சாஸ்திரம் ஒரு வரம்பு கட்டி வைத்திருக்கு. நான் ஏன் அப்படி இருக்க வேணும், நான் இன்னைக்கு அப்படி இருக்க போறது இல்லை, நான் அநேக கல்பமாக ஆக போகிறேன் அப்படின்னு ராத்திரியும் பார்த்து அது அந்த வியவஸ்தையை குலைத்து கொண்டு அது இருந்ததுன்னு அழகா வர்ணிக்கிறார் நம்பிள்ளி. இதெல்லாம் இனவே இந்த வஸ்துக்கள் அப்படின்னா ஏதோ 1-2 சொன்னேன், ஏதோ ஒரு மணிமாமை அழிந்து போயிட்டுன்னு சொன்னேன், அள்ளல் பயலை வந்ததுன்னு சொன்னேன், கங்குல் ஊழியாக ஆயித்துன்னு சொன்னேன். இது மட்டும் தானா இல்லை, இந்த மாதிரி பாதக வஸ்துக்கள் அது என்னென்ன வஸ்துக்கள்னு பேரிட்டு சொல்ல முடியாது, எண்ணிட்டும் சொல்ல முடியாது, தொகையிட்டும் சொல்ல முடியாது, ஆகையில வகையிட்டும் சொல்ல முடியாது, தொகையிட்டும் சொல்ல முடியாது. ஏதோ இதெல்லாம் இந்த வஸ்துக்கள்லாம் இப்படிதான் இருக்கு. இப்ப என்ன நலியறதுக்காக எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிற காலத்துல என்ன நலிவதற்காக என்னென்ன பொருள்கள்லாம் இருக்கின்றனவோ அதெல்லாம் அப்படியே தான் என்ன நலிகின்றன என்று சொல்கிறாள். இப்ப சந்திரன்னா அவன் நலிகிறான், சமுத்திர கோஷம் அது நலியறது, அன்றில் தென்றல் என்ன போல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் நினைச்சு சொல்றா. ஈர்ஹின சக்கரத் எம்பெருமான். சரி, என்னை விட்டு பிரிந்த எம்பெருமானாலே இந்த துக்கம் வந்தது, அவனால வரல. அந்த எம்பெருமானிடத்துல ஈடுபட்டு என்னை விட்டு அகன்றதே நெஞ்சு, இந்த நெஞ்சால உண்டானதுதான் இது இத்தனையும் அப்படின்னு சொல்லுகிறாள். ஈர்ஹின்ன சக்கரம், இந்த எம்பெருமானுக்கு என்ன சுபாவம், ஏன்னா எதிரிகளா இருந்தா அவர்களை பக்கத்திலே சென்று அபியாத்தா பிரஹர்த்தாச்சன்னு அவர்கள் இருந்தவிடத்திலே தேடி சென்று அவர்களை கொன்று முடிப்பன். தன்னிடத்துல ஈடுபட்ட நாயகிகளா இருந்தா அவளோட சேர்ந்திருந்தா அவர்கள்லாம் வாழ்ந்து போகிறாலும். ஆனா இந்த எம்பெருமானுக்கு என்ன சுபாவமா இருக்கு, தன்னை ஆசைப்படக்கூடிய நாயகிகளை விட்டு பிரிந்து இருக்கான். இப்ப விரும்பக்கூடியவர்களிடத்திலே விலகி இருக்கான். விலகி இருக்கக்கூடிய எதிரிகளிடத்திலே தான் சென்று கிட்டி அவர்களை கொல்லக்கூடியவனாக இருக்கான். அத போலதான் திருவாழியும் எதிரிகள் எங்க இருக்காளோ அவரிடத்திலே தான் சென்று ஈர்ந்து அவளை கொல்லக்கூடியதா இருக்கு. இதே எம்பெருமான்
எம்பெருமான ஆசைப்பட்டு திருவாழி எம்பெருமானமான சேர்த்தியை காண ஆசைப்பட்டிருக்கூடிய இடத்திலிருந்து திருவாழியானது விலகி இருக்கிறதுன்னு சொல்கிறாள். நன்னெஞ்சினார் தந்து போன தனிவளம். ஏன்னா அந்த எம்பெருமானவன் பரமப்பிராப்பியன் அப்படிங்கிற ஒரு உறுதியான தன்மை நெஞ்சுக்கு இருக்கு. ஆகையால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த வஸ்துக்கள்லாம் என்ன நலியறதேன்னு சொல்லிக்கொண்டு, இவாளை மீறி போகக்கூடாது, அவளை மீறி போகக்கூடாது, பந்துக்கள்லாம் இருக்கா அப்படின்னு எத்தையோ காரணங்கள்லாம் பார்த்து கொண்டு இங்கேயே இருந்து விட்டேன். ஆனா நெஞ்சு எப்படிப்பட்டதா இருக்கு? ஏன்னா எந்த ஒன்னையும் பத்தி கவலைப்படல, தான் உறுதியோட எம்பெருமான் தான் வேணும் அப்படின்னு அந்த பிராப்பியத்துவ அத்தியவசாயத்தாலே அது சென்றதோ இல்லையோ, ஆகல் நெஞ்ச கொண்டாடியும் சொல்கிறாள் ஒரு விதமாக. வேதவியாச பகவானிடத்திலே பிரம்மத்தை அடையிறதுக்கு வழி என்ன கேட்டா, ஜனகனிடத்திலே கேள், அவர் தான் நன்னா சொல்லுவார், அவருக்கு தான் அத்தியவசாயம் நன்னா இருக்கும், அவரிடத்திலே கேள்னு சொல்ல, அவர் விவசாயாதிருத்தே பிரம்மன் நாசாதயத்தின்னு எம்பெருமான அடையிறதுக்கு துணிவு தான் ரொம்ப முக்கியம், எம்பெருமான ஒழிய மொத்தொன்னும் வேண்டா, எம்பெருமான அவசியம் அடைந்தே தீருவேங்கிற துணிவு இல்லைன்னா எம்பெருமானை அடைய முடியாது அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், இப்படி எம்பெருமானிடத்துல நானே சென்றால் உலகத்தார் எல்லாம் பழிப்பர்களே அப்படின்னு பழிக்கு பயந்து அஞ்சி இருந்த இடத்துல இருந்து வருந்தின்னு இருக்கேன். என் நெஞ்சு எந்த பழிக்கும் கவலைப்படாமல் என்னை விட்டு அகன்று போயித்து, அது வாழ்ந்து போயித்துன்னு அத்த நெஞ்சுக்கு இருக்கக்கூடிய பகவத் சம்பந்தம் பகவத் பக்தியினால அத்த கொண்டாடி கௌரவித்து வார்த்தை சொல்றான். தந்து போன தனிவளம். இப்ப சரி அது போய் தோல்வியோ எதற்காக ஆசைப்படுகிறாள்னா, சரி அதுக்கு கிடைச்ச வாழ்ச்சியில கொஞ்சம் எனக்கும் தரக்கூடாதான்னு கொஞ்சம் ஒரு சாப்பலத்தோட சொல்கிறாள். அதாவது லோகத்துல ஒருத்தனுக்கு பெரிய ஐஸ்வர்யம் கிடைத்தது அப்படின்னா ஒண்ணு என்ன பண்ணுவான், தன்னுடைய உறவினர்கள்லாம் அழிச்சு, நீங்களுமே இத்தனை நாளா கஷ்டப்பட்டு திரவியத்தை சம்பாதிச்சதெல்லாம் போறோம், இனிமே என் கூட வந்து வாழுங்கள், என் கிரகத்திலே நீங்களும் இருக்கலாம், உங்களுக்கும் இந்த ஐஸ்வர்யத்துல பங்குண்டு, நீங்களும் சேர்ந்து அனுபவிக்கலாம், எல்லாருமா சேர்ந்து இந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கலாம்னு சொல்றதும் உண்டு. அந்த ரீதியில தான் மட்டும் எம்பெருமான அனுபவிக்கிறதே, என்னை அழித்து எனக்கும் அந்த அனுபவத்துல ஒரு சம்பந்தத்தை கொடுத்தால் ஆகாதான்னு அப்படி பார்த்து வருந்தி சொல்றா. என்னை மட்டும் விசேஷ துக்கத்துல அழைத்தி விட்டு தான் மட்டும் சென்றதே அப்படின்னு. தனிவளர் செங்கோல் நடாவுன்னு அடுத்த பாட்டு. தன்னுடைய தேஜஸ், அந்த தேஜஸில மற்ற தேஜ பதார்த்தங்கள்லாம் மறையும்படியாக ஒப்பற்ற உடையவனாக இருக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியனானவன் அஸ்தமிக்கிறான். அந்த விஷயத்துல ஒரு பாட்டு இது. எம்பெருமானை பெறாதபடியால பெரிய ஆர்த்தி, இந்த ஆர்த்தியினால ஆழ்வாருடைய விவேகம் எல்லாம் குலைய, மோகம்ங்கிற அந்தகாரம் இருட்டு அதுவும் விஞ்சி சுபாவம் எல்லாம் சிதிரமாக ஆகி பெருமானை விட்டு பிரிந்து பொறுக்க மாட்டாமல் தன்னை ரட்சிக்கிறதுக்கு ஆறு இருக்கா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆகாரம், ஒரு தன்மை. அந்த தன்மையை நாயகனை விட்டு பிரிந்து காத்தினாலையும் இருட்டினாலையும் ஈடுபட்டு உரைத்த வார்த்தையாலே அருளி செய்கிறார். பெரிய ஒளியுடைய சூரியனானவன் அஸ்தமிக்கிறான். பனிவளர் செங்கோல் இருள் வீத்திருந்தது பார் முழுதும் என்று நாயகிகள் அவ இது நடுங்கும்படியாக பயப்படும்படியாக மேலே மேலே அவளுக்கு நடுக்கத்தை வளர்க்கக்கூடிய இருட்டு, அது லோகத்தை முழுக்க தனக்குள்ளே ஆக்கிண்டு தன் பெருமையெல்லாம் தோத்தும்படியா அது இருக்கு. பனி வளர் ஏன்னா குளிர்த்து இருக்கக்கூடியனாது அர்த்தம், இல்ல குளிர்ந்துனாது அர்த்தம். துக்கத்தை வளர்க்கக்கூடிய காதல், காதல் துழாயை துழாவு தன் வாடை தடிந்து. இவளுக்கு காதல் எதுலன்னா எம்பெருமாண்டத்திலே காதல் இல்ல, எம்பெருமான் தரித்த திருத்துழாய் மாலை அதுல காதல் இருக்கு. இப்ப இந்த காத்து என்ன பண்றது, வேற எங்க இருந்தாலும் வந்தா ஒன்றும் குறவில்லை, ஆனா எம்பெருமானுடைய திருத்துழாயிலிருந்து அதுல பட்டு அத்தோட கூட நாத்த துழாய் அத்தோட பட்டு இந்த காத்தானது என் மேல வீசுறது. திருத்துழாயை அலைந்து குளிர்ந்த காத்தானது வருகிறது. இந்த காத்த விரட்டி அடித்து
இனி வளை காப்பவரார். ரக்ஷகனான எம்பெருமான் என்னை விட்டு பிரிந்தவாறே கையில் இருக்கக்கூடிய வளையெல்லாம் கழன்று போயிட்டு நான் மெலிந்து போனேன். இந்த வளை கழன்று போகாதபடியாக காக்க வல்லவர் ஆறு என ஊழிகள் ஈர்வனவே. ராத்திரிகள்லாம் ஒரு கல்பம் போல தோத்துறது. இந்த ராத்திரிகள்லாம் என்ன ஈர்கின்றன. அகையில் என்னை காக்க முடியாது. அஸ்தமித்தான் சூரியன். சூரியனால காக்க முடியுமா? இனிமே காக்க முடியாது. என்னுடைய அறிவெல்லாம் அழிக்கக்கூடியதா இருட்டு இருக்கு. அந்த இருட்டு காப்பாத்துமா? காப்பாத்தாது. வாடை காத்து இருக்கே, அது என்ன வருத்த தேடுமே ஒழிய அது எனக்கு ஆஸ்வாசத்தை உண்டாக்காது. இல்ல வருந்தக்கூடிய நான் இத்தால ஈடுபடக்கூடிய நான் இத்த போக்கிக் கொள்ள முடியுமானா யாராலையும் போக்கிக் கொள்ள முடியாதுன்னு வருந்தி சொல்லுகிறாள் இப்பாட்டாலே. இவருடைய அனுபவம் கிடைக்காத ஒரு கிளேசம், அனுபவ அலாப கிளேசம். இந்த கிளேசத்தாலே ஆதித்யனுடைய பிரகாசம் போல இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய விவேகம், சூரியன் எப்படி இருட்டெல்லாம் போக்கடிப்பனோ அத்த போல ஆழ்வாருடைய ஞானம் அது எப்படி இருக்கு? எம்பெருமானுடைய ஆணையை உலகத்தெல்லாம் நடத்தக்கூடியதாக, பாஹ்ய குதிர்ட்டி மத்தங்கள்ங்கிற இருட்டெல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக, விரட்டக்கூடியதாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆழ்வாருடைய அந்த விவேக ஸ்வரூபம் அதுவும் கூட அழிந்து போயிட்டுன்னு சொல்லாம்படியாக பனிவளர்னு சுவாபதேசம் வந்து உரையில காட்டப்பட்ட சுவாபதேசம். எம்பெருமானை பெறாதபடியால மேல மேல ஆந்தியம், அதாவது அறியாமை, கண்ணழிந்து அறிவற்று போகக்கூடிய ஒரு தன்மை. ஆகையாலே இந்த மோகாந்தகாரம்னு அஜ்ஞானமாகிற இருள், அந்த இருளானது எம்பெருமான் என்ன எம்பெருமானாலே நியமிக்கப்படக்கூடிய பதார்த்தங்கள் என்ன எதுவும் தோத்தாதபடியாக மறைத்திருக்கிறது. ஆகையாலே துணிவளர் காதல் துழாய் துழாவு தன் வாடை தடிந்து. துக்கத்தெல்லாம் வளர்க்கக்கூடியது அபினிவேஷம். எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அபினிவேஷம் தான் ஆழ்வார் துக்கப்படுவதற்கே காரணம். அந்த அபினிவேஷம் எத்த குறித்து இருக்கு? எம்பெருமானுடைய திருமேனி அழகு, அவன் திருத்துவாயை சாத்தி கொண்ட அழகு, அதுலதான் ஈடுபட்டு இருக்கிறாள் இவள். ஆஹா, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய போக்கியத்தை எல்லாம் நினைவூட்டக்கூடியது காத்து முதலான பதார்த்தங்கள். அந்த பாதக பதார்த்தங்களை எல்லாம் போக்கி இனி வளை காப்பவரார். ஒரு நாயக்கியானவள் வளையல தரிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம், ஆபரணங்கள்ல சாத்தின்னு இருக்கான்னு அர்த்தம். இவளுக்கு ஒருவனுடைய விவாகம் நேர்பட்டு விட்டது, விவாகம் ஆயித்து, இவள் இன்னானுக்கு உரியவள் அப்படின்னு ஆகிறதோ இல்லையோ. அந்த ரீதியில இந்த பதிவிரதா நிமித்தம் ஹி வளையாதி விபூஷணம்னு சொல்வார்கள். அந்த ரீதியில இந்த வளையை காப்பவரார் அப்படின்னா எம்பெருமானுக்கு உரியவன் நான் அப்படிங்கிற அந்த சம்பந்தம், அந்த சம்பந்தத்துக்கு சூச்சகமா இருக்கக்கூடிய இந்த வளை கழலாமல் காக்கக்கூடியவர்களார் அப்படின்னு இது வாதிகேசரிஜியர் அவர் தான் காட்டக்கூடிய அர்த்தம். மேல நம்மள வியாக்கியானத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்களை சுருக்கமா பார்க்கலாம். பாண்டவர்கள் அவளுக்கு இருக்கக்கூடிய ராஜ்யம், அவளுடைய வஸ்துக்கள்லாம் ஒன்றும் கிடையாது, ஏன்னா அவத்தையெல்லாம் இல்லை செய்த துரியோதனாதிகள் அவ மேலிட்டா போல. சாத்விகர்கள் அவருடைய அறிவெல்லாம் அழித்து தமசானது, இருட்டானது மேலோங்கி இருக்கு. ராத்திரி காலத்துல எம்பெருமான பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. எம்பெருமானும் விஸ்லேஷிச்சிருக்கான். சரி, மற்ற வஸ்துக்களை பார்த்து ஏதோ நம்முடைய கவனத்தை திசை திருப்பி நாம் எம்பெருமானை கொஞ்சம் மறந்து இந்த வருத்தத்தை ஆத்தி கொள்ளலாம்னு பார்த்தா அதற்கும் வழி இல்லை. ஏனென்றால் இருட்டுல எந்த பதார்த்தமும் தெரியாது. ஆகையால எல்லா இந்திரியங்களுக்கும் விஷயமாக எம்பெருமான் மட்டுமே இருக்கிறான். சிந்ததன்னுள் முந்தி நித்திர் சிறிதும் திருமேனி இந்த வண்ணம் என்ன காட்டீர் என்று திருவிந்தலூர் எம்பெருமான குறித்து திருமங்கை ஆழ்வார் அருளி செய்கிறார். எம்பெருமான அவன் எப்போதும் மனசுல விஷயமா இருந்துட்டே இருக்கான். எம்பெருமான மறக்கிறதுக்கு வழியில எப்போதும் நினைவுக்கு விஷயமாயிட்டே இருக்கான், நினைவுல தோத்தின்ண்டே இருக்கான். சரி, நினைவுல தோத்துறான் எம்பெருமான், வெளில சேவை சாதிப்பனான்னா அது சேவிக்க முடியல. ஆகையால திருமேனியை மறக்கவும் முடியல, அனுபவிக்கவும் முடியல. இப்படி இருக்கக்கூடிய துர்தசைன்னு அருளி செய்கிறார் ஆழ்வார். அந்த ரீதியில ராத்திரி முழுக்க எம்பெருமான பத்தின நினைவு தான் ஓடுறது. ஆனா எம்பெருமானை அனுபவிக்கவும் வாய்ப்பில்லாதபடியாக இருக்கிறது. ஆகையாலே ஆத்தாமை ரொம்ப அதிகமா இருக்கும் ராத்திரியில. இதே பகற்பொழுதுல கண்ணால தோத்தக்கூடிய மற்ற விஷயங்களை ஒரு விதமாக நினைத்து பார்த்து
எம்பெருமானத்திலேருந்து கவனத்தை திசை திருப்பி கொஞ்சம் வருத்தத்தை போக்கடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாவது உண்டு. அப்படி இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாதபடியாக சூரியனானவன் மறைந்தான். அது இருட்டு வந்து புகுந்தது. கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாதபடியாக அடர்ந்த இருட்டு எல்லா இடங்கள்லையும் புகுந்தது. தனி வளர் செங்கோல். மாந்தாத்தாவை பத்தி சொல்லும் பொழுது மாந்தாத்துகு க்ஷேத்திரம் உச்சத்தேன்னு எல்லா பூமியும் சேர்ந்து மாந்தாத்தாவுக்கு இடம். கடல் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த பூமி மாந்தாத்தாவுடைய சொத்துன்னு சொல்லப்படுறது. ஆஹா தத் சர்வம் யௌவனாஸ்வசிய மாந்தாத்துகு க்ஷேத்திரம் உச்சதே என்று ஸ்ரீ விஷ்ணு சர்மாதிகள்ல சொல்லப்படுறது. ஆஹா அப்படி பெருசா எம்பெருமானுடைய ஆக்ஞை அது எப்படி பரவி இருக்கிறதோ அதை போல தான் ஒருவனே செங்கோலாட்சி செய்து கொண்டிருந்தான் இந்த மாந்தாத்தா. பூமி பரப்படங்க தாங்களே நடத்தின மாதிரி இவ்விடத்திலேயும் அந்த சூரியனானவன் முழு செங்கோல் நடத்தி அப்படி உலகம் முழுவதும் தான் வெளிச்சத்தை பரப்பி கொண்டிருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் இப்பொழுது மறைந்திருக்கிறான். நட்சத்திரங்கள்லாம் பகல்ல இல்லையான பகல்ல இருக்கும். பகல்லே நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட சூரியனுடைய ஒளி முன்பே அவைகள்லாம் மின்மினிய போல தோத்தாதபடியாக அப்படி எல்லாவற்றுடைய ஒளியையும் அமுக்கி தன்னுடைய ஒளி மட்டும் மேலோங்கி இருக்கும்படியாக சூரியன் இருக்கான். அப்படிப்பட்ட சூரியன் அவனும் கூட இப்பொழுது மறைந்தான்னு சொல்கிறார். தழல்வாய் அரசவிய ஒளிய உடைய அந்த கூரான பகுதி, இப்போ உஷ்ணமான கிரணங்கள் அத்தவுடைய சூரியன், அந்த சூரியனானவன் அவிந்து போனான்னு இனிமே திருப்பி வரமாட்டான். ரொம்ப நாழியா பார்த்துட்டு இருக்கேன். அதாவது ஒரு சூரியன் மறைஞ்சான், சூரியன் மறைந்த காலத்திலேருந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. இவளுக்கு ரொம்ப நாழியா மறைந்த மாதிரி தோத்துறது, பகலே வரல, நாயக்கனை விட்டு பிரிந்த துக்கத்தால போது போறதே ரொம்ப அரிதா இருக்கு, ரொம்ப நாழியா பார்த்துட்டே இருக்கேன் சூரியன் உதிக்கல என்று இவள் அனுசந்தித்து, சரி இனிமே சூரியன் உதிக்கவே மாட்டான் போல் இருக்கு, மொத்தமாவே சூரியன் அழிந்தே போயிட்டான், நாளை தொடங்கி சூரியன் உதிக்கவே மாட்டான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா இவள். பனி வளர் செங்கோல் இருள் வீத்திருந்தது பார் முழுதும். இத்தனை காலமா எப்படி பூமி முழுக்க சூரியனுடைய ஒளியே விஞ்சி இருந்ததோ, பரவி இருந்ததோ, அந்த இடம் முழுக்க இருட்டுதான் இப்பொழுது பரவி இருக்கிறது. இருள் வீத்திருந்தது பார் முழுதும். வீத்திருந்ததுன்னா இருளுடைய ஆட்சி ஆயிடுச்சு. சூரியன் ராஜ்யம் பண்ண இடத்துல எல்லாம், சூரியனுடைய ஒளி ராஜ்யம் பண்ண இடத்துல எல்லாம் இப்பொழுது இருளுடைய ராஜ்யம் ஆயிட்டு. சாஸ்திரமானது எம்பெருமானுடைய ஆணைக்கு பயந்து சூரியன் சந்திரன் அவர்கள்லாம் தங்கள் தங்கள் காரியங்களை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா 30 நாழிகை சூரியன் இருக்கணும், 30 நாழிகை சந்திரனுடைய ஒளி இருக்கணும் ஒரு இடத்துலயும் இப்படிலாம் சொல்லியிருக்க சாஸ்திரம். ஆகையால சூரியனானவன் நாளை காலம்பர அவசியமாக முதிப்பன் அப்படின்னு யாராவது ஆஸ்வாசம் பண்ண பார்த்தா, இல்ல இந்த நாய்க்கு எம்பெருமானை விட்டு பிரிந்து அவ படக்கூடிய வருத்தம் இருக்கே, அந்த வருத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறத காற்றும் எம்பெருமானுடைய ஆணையை மீறி எம்பெருமான் கொடுக்கக்கூடிய தண்டத்தை பெற்றுக்கொள்வதே உச்சிதம் அப்படின்னு பெண் பிறந்தார் இதும் பெருந்துயர் காண்கிறேன்னு ஒன் சுடரோன் வாராதொடித்தான்னு அப்படி சூரியன் மறைந்தான்னு சொல்கிறார்களாம். ஆகையாலே ஐயோ பெண்கள்லாம் நாயகியை விட்டு பிரிந்து எவ்வளவு சிரமப்படுறா, நாயகனை விட்டு பிரிந்து இவ்வளவு சிரமப்படுறாளே, இவ படக்கூடிய துக்கத்தை பார்க்கறதுக்கான சக்தி எனக்கு இல்லை, ஆகையால் நான் இனிமே பார்க்க மாட்டேன்னு சூரியனானவன் மறைந்தானாம். ஊரும் துஞ்சித்து உலகமும் தூயினது என்று திருமங்கையாழ்வார் அருளி செய்கிறார். அப்ப நாயகி இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் தூங்கிட்டா, பக்கத்துல இருக்கக்கூடிய லோகம் எல்லாம் தூங்கித்து. அதுக்கு மேல சூரியோதயத்துக்கு சூச்சகமா இருக்கக்கூடிய அருணோதயம் அதுவும் வரவில்லை. திசைகளும் மறைந்தன செய்வதும் அறியேனே என்று எந்த திக்கு என்ன இன்னும் தெரிந்து கொள்ள முடியாதபடியாக எல்லாம் மறைந்து போயிட்டு நான் என்ன பண்றதுன்னு அப்படி தோத்தவே இல்லை அப்படின்னு பரகால் நாய்க்கியும் வருந்தி சொன்னான். அப்படி இருட்டானது பரவி இருக்கிறது. துணி வளர் காதல் துழாய் துழாவு தன் வாடி தடிந்து. இனிமே சூரியன் அவன் உண்டானாலும் கூட வந்தாலும் கூட ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அழிவு ஏற்பட்டு போயிடுது. ஏனென்றால் துணி வளர் காதல், துணி துணினா துக்கம்னு அர்த்தம். துணி வளர் காதல்னா துக்கத்தை வளர்க்கக்கூடிய காதல்.
அந்த துக்க ஹேத்துவா இருக்கக்கூடிய சங்கம், சங்கத்துக்கு எது காரணம்னா எம்பெருமான் சாத்தின் இருக்க திருத்துழாய் மாலை தான் ரொம்ப சங்கத்தை வளர்க்கிறது. அதனுடைய அழகுதான் சங்கத்தை, சங்கம்னா ஆசை, பற்று, அந்த பற்றுதல வளர்க்கிறது. அந்த திருத்துழாய் மாலையை அணைத்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய நறுமணத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டு காத்து வீசுகிறது. அந்த வாடையை தடிந்து, வாடையை தண்டினா வாடையை வெட்டின்னு அர்த்தம். இத்தனை காலமா நாம என்ன நினைச்சுட்டு இருந்தோம், ஏதோ உடம்புல படக்கூடிய ஒரு வஸ்து, அதுக்கு ஒரு வடிவம் இல்லை, அமூர்த்தமான வஸ்து நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா ஏதோ வடிவம் எடுத்து கொண்டு வந்தா போல தோத்துறது. அதுல கண்ணுக்கு தோத்தக்கூடிய இந்த வாடையை தடிந்து, ஏன்னா கத்தியால ரெண்டா வெட்டி ஆர் காக்க போகிறாள்னு சொல்கிறாள். இனி வளை காப்பவரார், இனிமே யார் காக்க போறா அப்படின்னா, இந்த தசையில எனக்கு முடிந்து பிழைக்கிறது தான் உச்சிதம். விஷஸ்ய தாத்தா நஹிமேஸ்தி கஷ்டிது சஸ்திரஸ்யவா வேஷ்மணி ராட்சசஸ்ய அப்படின்னு பிராட்டி சொல்றா. இனிமே நான் பெருமாளை விட்டு பிரிந்து ஜீவித்து பிரயோஜனம் இல்லை. ஆனா பிராணன் போகணும்னு நினைச்சா தானா பிராணன் போக மாட்டேங்கிறது. யாராவது என்னுடைய பிராணனை போக்குறதுக்கு யாராவது இருப்பார்களா அப்படின்னு சொல்றா. விஷஸ்ய தாத்தா, உலகத்துல யாரும் தான் பிராணனை மாய்த்து கொள்ளணும்னு ஆசைப்பட போறவா இல்லை. அதில் யாராவது விஷத்தை எடுத்துட்டு விஷம் வாங்கலையோ விஷம்னு லோக்கத்துல திரிவர்களான விலைக்கு வாங்குறவா யாரும் கிடைக்காதுங்கிறதுனால விஷத்தை கொடுக்குறவா யாரும் கிடையாது. ஆனா சஸ்திரத்தை லோக்கத்துல பயன்படுத்துறவா நிறைய பேர் இருக்கா. அஸ்திரத்தால் உபயோகம், ஆயுதங்களால் உபயோகங்கிறது பலருக்கும் பலவிதமா இருக்கும். நான் இத்தனை காலமா பெருமாளோட கூட இருந்த காலத்துல பெருமாளத்துல நிறைய ஆயுதங்கள் இருந்தது. அப்ப ஆயுதம் அப்பொழுது என் கைக்கு எட்டக்கூடிய தூரத்துல அப்பொழுது கிடைத்து இருந்தது. இப்பொழுது என் கையில ஆயுதமும் இல்லை. ஆகையால யாராவது ஒரு விஷத்தை விற்பதற்கு ஆள் இல்லாத போனாலும், பெற்றுக்கொள்வதற்கு ஆள் இல்லாமல் போனாலும் கூட சஸ்திரத்தை பெறுவதற்கு உலகத்துல ஆள் நிறைய உண்டு. ஆகையால ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய. விஷத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பை காட்டிலும் ஆயுதங்களை கொடுப்பதற்கு, ஆயுதங்களை பெறுவதற்கான வாய்ப்பு எளிது. ஆகையால அத்தை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையேன்னு பிராட்டி வருந்தி சொன்னாலாம். அந்த ரீதியில இப்பொழுது நாம் முடியக்கூடிய ஒரு தசை, பிராணன் இன்னும் போகாமல் உடம்பில ஒட்டி கொண்டு ஊசாடின்னு என்ன சிரமப்படுத்தின்னு இருக்குன்னு வருந்தி சொல்லுகிறாள். யானை ஊழிகள் ஈர்வன என்னும். யானை ஊழிகள்னா எத்தனை கல்பங்களாக இருந்து கொண்டு ராத்திரி என நலியறதுன்னு ஒரு அர்த்தம். அல்லது எனைனா எண்ணெய்ன்னு வைத்துக்கொண்டு ராத்திரியானது எண்ணெய் கல்பங்களா இருந்து கொண்டு நலிகிறது, இனி இப்படியாவது கொள்ளலாம். தால என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, எதிர இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் தோத்தாதபடியாக மற்ற வஸ்துக்களை நினைத்து போதை போக்கி எம்பெருமானை மறந்து கொஞ்சம் காலத்தை கழிக்கலாம், கொஞ்சம் தரித்து இருக்கலாம்னு பார்த்தா அத்தை பண்ண முடியாதபடியாக இருள் வந்து மூட, ஆகையாலே நெஞ்சும் இருண்டு போக, சரி என்ன ஆனாலும் சரி எம்பெருமான் தான் ரக்ஷகன்னு ஒரு அத்தியவசாயம் அது இருக்குமே ஆழ்வாருக்கு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அத்தியவசாயமும் கலங்கி மோகாந்தகாரம், அஜ்ஞான அந்தகாரம், அஜ்ஞானமாகிற இருள் அது வந்து மேலோங்க. இனிமே என்னை ரட்சிக்கக்கூடியவ ஆறு அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை சொல்லப்படுறது. இந்த ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னா, ஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்தன மாம்னயேஜதி காக்குஸ்தக தத்தஸ்ய ஹதுஷம் பவேத்துன்னு இருக்கக்கூடிய ஆழ்வார். அப்படிப்பட்ட ஆழ்வாருக்கு ஒரு அத்தியவசாயம் குறைந்தது அப்படின்னு ஈடுபட்டு அருளி செய்கிறார் நம்பிள்ளை. ஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா, திருப்படி என்ன பண்ணா, பிராட்டியை சேவித்தவாறு. இவ்வளவு விலட்சணையா இருக்கக்கூடிய பிராட்டி எதற்காக பெருமாளை விட்டு பிரிந்து சிரமப்பட வரும்? பெருமாள்கிட்ட நாம் போய் சொல்லி, அதுக்கப்புறம் அங்கேருந்து பெருமாள் படையை திரட்டி கொண்டு வந்து யுத்தம் செய்து, அதற்கு பிறகு பிராட்டி என்னைக்கு பெருமாளோட சேருது, அது வரைக்கும் பிராட்டி சிரமப்பட வேண்டாவேங்கிற ஒரு பரிவாலே நான் இப்பொழுதே தேவரீரை எழுந்துருளை பண்ணி கொண்டு செல்றேன், தேவரீர் சம்மதி தருள வேணும், அடியனை வாகனமாக கொண்டு தேவரீர் எழுந்துருள வேணும் திருப்படி பிரார்த்திக்கிறான். அதுக்கு பிராட்டி பலவிதமா காரணங்கள்லாம் சொல்றா. திருப்படி சொல்றான், என்னுடைய சக்திக்கு ஆற குறிச்சு எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, எவ்வளவு பேர் வந்து எதிர்த்து இருந்தாலும் உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாதபடியாக நான் உன பெருமாடத்திலே சேர்ப்பேன், அதில் அவசியம் என்னோட எழுந்துள்ளவன் திருப்படியானவன் பலவிதமாக சொல்ல, பிராட்டி சொல்றா, இப்பொழுது இந்த லங்கா எப்படி இருக்கு, அது ராட்சசர்கள் நிறைந்ததா இருக்கு. இந்த ராட்சசர்கள் நிறைந்த லங்கையெல்லாம் பெருமாளுடைய திருநாமம், இடைபெருமாளுடைய திருநாமம், அந்த திருநாமம் பொறித்த அந்த எழுத்து வெட்டின அந்த அம்புகளாலே பெருமாள்
நிறைத்து எல்லா இடங்கள்லயும் அம்புகள் தான் இருக்குன்னு சொல்லும்படியாக ஆக்கி ராட்சசர்களை அழித்த பிறகுதான் நான் செல்வேன். பெருமாளுடைய ஆணை, எதிரிகளுடைய ஆணை நடக்கக்கூடிய இந்த ஊர்ல அந்த ஆணையெல்லாம் அழித்து பெருமாளுக்கு அடியவனாக இருக்கக்கூடிய விபீஷணாழ்வனுடைய ஆணை மேலோங்கும்படியாக பெருமாள் எப்பொழுது செய்கிறாரோ அப்பொழுதுதான் நான் இவ்விடத்தை விட்டு செல்வேன். அலங்காம் பரபலார்தனக பரபுரார்தனகான்னு ஒரு பாடம். பெருமாளுக்கு என்ன சுபாவம்னா, எதிரிகளுடைய சைன்யம், எதிரிகளுடைய பட்டணம் எல்லாவற்றையும் அனாயாசமாக அழிக்கக்கூடியவர். எதிரிகளும் வாழ்ந்து தாமும் வாழ மாட்டார், அவசியமாக எதிரிகளை அழித்தே தீர்வர். மாம்ன ஏத்யதி காக்குஸ்தா, பெருமாள் அழைச்சுன்னு போனா அதுதான் அவருக்கு சேரும். பிராட்டிய ராவணன் அபகரிச்சான், ஒரு குரங்கானது பிராட்டியை மீட்டு கொண்டு போய் பெருமாளிடத்தை சேர்த்ததுன்னு ஸ்ரீராமாயணம் இருந்தா ஆறாவது பெருமாளை மதிப்பர்களும், அல்லது பிராட்டியானவள் பஸ்மார்ஹ தேஜசான்னு அப்படி ராவணனை அப்படி நஷ்டோபவான்னு சபித்து பிராட்டி தானே தன்னுடைய ஒரு பாத்திவரத்தியத்தால் பெருமாளிடத்துல சேர்ந்தாள் அப்படின்னு சொன்ன அது பெருமாளுக்கு இழுக்கு. ஆகையில பெருமாளாக யுத்தம் செய்து வந்து யுத்தம் செய்து ராவணன் அழித்து என்னை மீட்டு கொண்டு சென்றால்தான் அது பெருமாளுடைய பெருமைக்கு சேரும்னு பிராட்டி சொன்னான். அப்படிப்பட்ட பிராட்டி அவனே அழைத்து கொண்டு செல்வன். சில பேரை ஆதிவாகிகர்களை இட்டு அழைத்து செல்வன், சில பேரை தானே கல்வன் கொல்ல பிராட்டிய தானே தன்னுடைய மேலாடை அந்த போர்வை அதனுடைய தலைப்பை விட்டு வைத்து மறைத்து கொண்டு தான் அழைத்து கொண்டு சென்றா போல அப்படி செல்வன். அந்த எம்பெருமான் தானே அழைத்து கொண்டு சென்னால்தான் அது அவனுடைய சொருப்பத்துக்கு சேரும், என்னுடைய சொருப்பத்துக்கும் சேரும் அப்படின்னு பிராட்டி சொன்னான். அப்படிப்பட்ட பிராட்டி அவளும் கூட கலங்கி போய் வார்த்தை சொல்லும் அளவாக இது ஆயித்து. ஆகையால என்னை ரட்சிக்கக்கூடியவ யாரும் இல்லைன்னு இப்பொழுது வருந்தி சொல்கிறாள். மேலே ஈர்வனான்னு 14ஆம் பாட்டு. எம்பெருமானை பெறாமல் ஈடுபட்ட ஆழ்வாருடைய ஞான வைலட்சண்யம், அந்த ஞான வைலட்சண்யத்தை கொண்டாடுகிறார்கள் சில பேர். அந்த வார்த்தை மறைத்து தலைவியினுடைய அழகு, கண்ணழகு அத்த கொண்டாடக்கூடிய தலைவனுடைய வார்த்தையாலே அருளி செய்கிறார். ஈர்வன வேலும் அஞ்சேலும் உயிர் மேல் மிளிர்ந்திவையோ பேர்வனவோ வல்ல தெய்வ நல்வேள் கணை என தொடங்கி, ஈர்வன வேலும் ஒரு கூரிய பார்வை, அந்த பார்வையாலே எதிரி அழிக்க வல்லதா இருக்கு, அதனால வேல் போல இருக்கும். ஒரு ஆளும் ஒரு நோக்கும் என்ன சொல்லாம்படியா நோக்காலே ஒரு ஆளை முடிக்க வல்லதா இருக்கு, அவ்வளவு கூரிய பார்வை. அதனால இதை பார்த்தா வேல் மாதிரி இருக்கு. அல்லது நல்ல நீர்ப்பசை கண்ணுல அதிகமா இருக்கு, அதனால அந்த அம்சத்தை பார்த்தா நீர் நிறைந்த சேல் போல அந்த மீன் போல தோத்துறது. வேல் என்ன கூர்மையாலே நாயக்கனுக்கு அனுராகத்தை உண்டாக்கி ஈடுபடுத்தும் அப்படின்னு சொல்லப்படுறது. சேலை போல இருக்குன்னா மீன் எப்படி ஜலத்தை விட்டு பிரியாதோ அத்த போல இந்த கண்ணும் நாயக்கனை விட்டு பிரியாதுங்கிற அர்த்தம் சொல்லப்படுறது. ஆகையாலே நாயக்கனுடைய அனுராகமும் தோத்துறது, நாயக்கியினுடைய அனுராகமும் இவ்விடத்திலே தோத்துகிறது. ஈர்வன வேலும் அஞ்சேலும் உயிர் மேல் மிளிர்ந்து என பிராணனை வசீகரிப்பதாக இவைகள் ரெண்டும் பிரவர்த்திக்கிறது. மிளிர்ந்து இவையோ கீழே சொன்ன தன்மைகள்லாம் கண்ணால பார்க்கலாம்படியா அவ்வளவு அழகா இருக்கு. வேலை போல மீனை போல இருக்குன்னு ஏதோ நான் ஏதோ வர்ணிக்கிறேங்கிறதுல நீங்க கண்ணால பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படி எல்லாரும் பார்த்து அனுபவிக்கலாம்படியா தான் இந்த தன்மைகள்லாம் இருக்கு. பேர்வனவோ வல்ல தெய்வனல் வேள்கனை. சரி, இந்த தன்மை ஏதோ ஒரு காலத்துல நிற்குமான நிற்காது, தொடர்ந்து இவை மிளிர்ந்து கொண்டே இருக்கு. பிராணனை வசீகரிக்கிறதா தான் இருக்கு, தன்னுடைய அழகால எல்லாரையும் ஈடுபடுத்தி கொண்டுதான் இருக்கு. சரி, ஈடுபடுத்துற தன்மை ஒரு நாள் குறையுமான குறையாம தொடர்ந்து ஈடுபடுத்தி கொண்டே இருக்கு. பேரொளியே சோர்வன, பெரிய ஒளியை விடக்கூடியவையாக இருக்கு. தெய்வ நல் வேள்கணை, திவ்யமான சுகம் அத்த கொடுக்கக்கூடிய தன்மைகள், அந்த தன்மையுடைய சரங்கள்
அம்பு சரங்கள், தாமரை, நீலம் முதலான சரங்கள், அந்த அம்புகள், அந்த அம்புகளுடைய பெரிய ஒளி அத்த உடையதாக இருந்து கொண்டு காமத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு மன்மதனுடைய அம்ப போல இது இருக்கிறது. நீல சுடர்வொளி மேனியம்மான் விசும்பூர் தேர்வனா, நீல ரத்னம் போன்ற ஒளி, அந்த ஒளியுடைய திருமேனி எம்பெருமானுக்கு இருக்கு. அந்த எம்பெருமானுடைய விசும்பூர் பராபதம், அந்த பராபதத்தையும் தானிட்ட வழக்காக்குறது. என்ன கருத்தான்? லீலா விபூதி இருக்கிறவாள்லாம் மன்மதனுக்கு வசப்பட்டு இருக்கா, எல்லாரும் காமத்துக்கு வசப்பட்டு இருக்கா. லீலா விபூதியில காமனுடைய சரங்கள் ஆட்சி புரிகின்றன, பராபதத்திலையும் காமசரங்கள்லாம் ஆட்சி புரிய வேணும்னு பார்த்தா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பிரசித்தனான மன்மதன் அவனுடைய சரங்கள் பராபதத்துல வேலை செய்வான்னு செய்யாது. ஆகையால இந்த பராங்குஷ நாயகி இட்டுத்தான் எல்லாரையும் ஈடுபடுத்த வேணும் பராபதத்திலேன்னு நினைத்து இந்த காரியத்தை பண்ணினா போல தோத்துறது. இச்செழுங்கயல் ரொம்ப அழகான அமைப்பை உடைய அப்படி சிவந்த கயலை போல இருக்கு. அப்படிப்பட்ட இவைகள் தெய்வ மன்னீர கண்ணும் தேவமாயேவ நிர்மித்தான்னு தேவருடைய சங்கல்பத்தால உண்டானவள் போல இருக்கா, ஆச்சரியமா இருக்கா. அயல உன்னுடைய கண்ணுன்னு சொல்றதா இத்த, அல்லது கயல்னு சொல்றதா, அல்லது சேல்னு சொல்றதா, அல்லது மன்மதனுடைய அம்ப போல பராபதத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு மனசெல்லாம் கவரக்கூடிய அம்பு போன்றவைகள் இவைகள் என்று சொல்றதா, அல்லது இத்த வேல்னு சொல்றதா, அல்லது சேல்னு சொல்றதா, என்னன்னு வர்ணிக்கிறது அப்படின்னு அப்படி ஆச்சரியப்பட்டு சொல்றதாக இருக்கு. இதால ஆழ்வாருடைய ஞான வைலட்சண்யம் கொண்டாடப்படுது. எப்படி துவளில் மாமணிங்கிற திருவாய்மொழியில ஆழ்வாருடைய வைபவமானது சொல்லப்படுகிறதோ, எப்படி தோழியானவள் அவளுக்கு ஆழ்வாருக்கு எம்பெருமாண்டத்தில் இருக்கக்கூடிய பிராவண்யத்தை எல்லாம் கொண்டாடுறாளோ, போல இப்பாட்டாலே நாயகியினுடைய ஞான வைலட்சண்யம் கொண்டாடப்படுறது. வேலை போல இருக்கு, ஏன்னா கூர்மையா இருக்கு. சேலை போல இருக்குன்னா அந்த ஆழ்வாருடைய ஞானத்துல இருக்கக்கூடிய அந்த நீர்மை அது தோத்துறது. இப்ப ஈறுதல் அழகு ரெண்டும் சொல்லப்பட்டதுனால எதிரிகளையும் கூட வித்தராக்கி சந்தோஷப்படுத்தும், அனுகூலர்களையும் ஈடுபடுத்தும் அப்படின்னு சொல்லப்படுறது. உயிர் மேல் மிளிர்ந்துன்னு சொன்னபடியால ஆழ்வார் உலகத்துல இருக்கிறவ எல்லாரையும் நின்கண் வேட்கை எழுவிப்பன் ஏன்னா எல்லாரையும் குறித்து ஆழ்வாருடைய ஞானம் சென்றிருக்கிறது. எல்லார குறித்தும் ஆழ்வாருக்கு பூர்ணமான விஷயீகாரம் இருக்கிறது. எல்லாரும் விஷயீகரித்து எல்லாரையும் திருத்த வேணுங்கிற எண்ணம் ஆழ்வாருடைய ஞானத்துக்கு இருக்கிறதுங்கிற அர்த்தம் சொல்லப்படுறது. இவை பெயர்வனுபவல்ல என்னபடியால இது எப்போதும் நிலைத்திருக்குமே ஒழிய இது ஒரு நாளும் போகாது என்கிற அர்த்தம். அந்த ஆழ்வாருடைய விஷயீகாரம் ஒரு நாளும் போகாது, எப்போதும் சேதனர்களுடைய நன்மையை கருதி கொண்டேதான் ஆழ்வாருடைய ஞானம் இருக்கும் என்கிற அர்த்தம் சொல்லப்படுறது. தெய்வ நல் வேள் கணை, ஏன்னா போக்கிய விஷயத்தில பக்தியை விரும்பக்கூடிய புருஷர்கள் நித்தியசூரிகள், அவர்கள் சதா பஷ்யந்தி அப்படின்னு பெருமான அப்படியே இலக்கு குறித்து தைத்து பார்த்தா போல, இலக்கு தைத்து பார்த்தா போல பார்த்துட்டு இருக்காளே அத்த மாதிரி, அத போல இதுவும் அந்த இலக்கு தப்பாமல் கிரணங்களுடையதாக பெரிய பிரகாசத்தோடையதாக இருக்கிறது அப்படின்னு தோத்துறது. நீலச்சுடர் விடுமேனியம்மான் விசும்பூர் தேர்வனான ஆழ்வாருடைய ஞானம் அது பராபதத்தையும் கபலீகரித்து அத்தையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கு, அத்தையும் தான் வசத்துக்கு ஆக்கி கொண்டிருக்குன்னு சொன்னார். இச்செழுங்கயல் ஏன்னா லீலா விபூதியில எம்பெருமானுடைய மத்ஸ்யாவதாரம் முதலானவைகளில் ஈடுபட்டு அந்த அனுபவத்திலேயும் மூழ்கினதாக ஆழ்வாருடைய ஞானம் இருக்கிறது. தெய்வமன்னீர கண், ஏன்னா நித்தியசூரிகளை போல ஆழ்வாருக்கு ஞானம் இருக்கு. லோகத்தில் இருக்கக்கூடியவர்களை காட்டிலும் இலட்சணமாக ஆழ்வாருடைய ஞானம் இருக்கு. இப்படி ஆழ்வாருடைய ஞானத்துக்கு என்னென்னலாம் வைபவம் இருக்கிறதுங்கிறத ஈடுபட்டு வர்ணிக்கிறார்கள். இப்படி இந்த பாட்டுக்கு சுருக்கமாக அர்த்தம். மேலே கயலோ நும கண்கள் என்று களிர் வினவி நித்தீர் என்கிற பாட்டு ஆழ்வாருடைய ஞான வைலட்சண்யத்தாலே ஈடுபட்டவர்கள் ஆழ்வாருடைய ஞானத்தை கொண்டாடினவாறு ஆரோ சிலர் அருகே இருக்கக்கூடியவர்கள் அவளுடைய பாவம் என்ன, அபிப்பிராயம் என்னங்கிறத பரீட்சிப்பதற்காக வார்த்தை சொல்ல, அப்பொழுது
அந்த காலத்துலலாம் புனம் காக்கிறதுன்னு உண்டு. அதாவது பயிரை காப்பதற்காக அந்த புனத்திலே இருப்பவர்கள் பக்ஷி முதலானவைகள்னால பயிரை அல்லது பழங்களை எதுவும் எடுத்துக்கொண்டு செல்லாதபடியாக ரட்சிக்கிறதுக்காக இவர்கள் இருக்க செய்து ஆறு ஒருவன் என்னுடைய யானை இந்த பக்கமா சென்றதா அப்படின்னு வினவ வந்தவன். அந்த யானையை வினவ வந்ததோடு நில்லாமல் கண்ணழகை வர்ணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு தலைவன். அந்த தலைவனை குறித்து கருத்தறிந்த தோழி சொல்லக்கூடிய வார்த்தையாலே சொல்கிறார் அந்த விஷயத்தை. கயலோ நும கண்கள்னு களிறு வினவி நித்தீர். உன்னுடைய கண்ணானது கயலை போல இருக்கு அப்படின்னு கொண்டாடி களிறு வினவி நித்தீர். யானை எங்க போயித்து, யானை எங்க போயித்துன்னு தாரு. நீர் வந்த காரியத்துக்கும் நீ பேசுற வார்த்தைக்கு ஏதாவது சேர்த்தி உண்டான்னு கேட்கிறார்கள். யானையை தேட வந்தா எங்களிடத்துல யானையை பத்தி கேட்கணும், யானையை பத்தி மட்டும் கேட்டு காரியத்தை முடித்து கொண்டு சொல்ல வேணும். ஆனா யானை தேட வந்தவன் எதற்காக கையலோ நம்ம கண்கள்னு சொல்ல வேணும் அப்படின்னு கேட்கிறார்கள். யானையை தேடின, யானை கிடைக்கலன்னா உடனே சரி வேற எங்க கிடைக்கும்னு அப்பால் போய் தேட வேண்டி இருக்கு. கண்ணை கொண்டாடுறதுக்கும் என் கண்ணழகை பார்த்து செல்லாமல் இங்கேயே இருந்து கொண்டிருப்பதற்கும் என்ன சேர்த்தி உண்டு அப்படின்னு களிர வினவி கையலோ நம்ம கண்கள்னு சொல்லுகிறீரேன்னு இப்படி சொல்லுகிறார்கள். அயலோர் அருகிலும் ஈதென்ன வார்த்தை, பக்கத்துல இருக்கிறவெல்லாம் பார்த்தா இந்த பக்கம் நின்னவர் என் சொல்லார் என்கிற ரீதியில் எதனா சேராத வார்த்தையா இருக்கு. யானைய தேடி வந்தவர் எதற்காக கண்ணழக வர்ணிக்கிறான்னு லோகத்தார் ஏச மாட்டாளா அப்படின்னு கேட்கிறார். கடல் கவர்ந்த புயலோடுலாங் கொண்டல் வண்ணன். பெரிய கடல், அந்த கடலை மண்டி உண்டு எல்லா இடத்திலும் குளிர்ந்த ஜலத்தோடு கூடினதாக நிறைந்து ஜலத்தை வைத்திர வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மேகம், அப்படி நீர்த்துளியோடையே தெரியக்கூடிய காலமேகம் போல குளிர்ந்த திருநிறத்த உடையவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய புனவேங்கடம், புனம் சூழ்ந்த திருவேங்கட மலை. அந்த திருவேங்கட மலையில அந்த புனம் இருக்கே, அதை ரொம்ப காலமா காத்து கொண்டிருக்கும், ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கும். இது வரைக்கும் உங்க பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் முகம் பழகினவரா இருந்தாலும் உம்மிடத்துல வார்த்தை சொல்லலாம். நீர் ஆறுனே தெரியாது, நீர் என்னமோ என்னிடத்துல வார்த்தை சொல்லிரு, எங்களுடைய கண்ணெல்லாம் பார்த்து வர்ணிக்கிறீரே எதற்காக இதுன்னு கேட்கிறார்கள். கயலோ நும கண்கள், ஏன்னா எங்களுடைய தரிசனத்தை எங்களுடைய ஞானத்தை கொண்டாடுகிறீர். களிறு வினவி, ஏன்னா பிரகீர்ணே விஷயாரண்யே பிரதாவந்தம் பிரமாதீனம் ஞானாங்குஷேன கிருண்ணியாத் வஷ்யம் இந்திரிய தந்தினம். இந்திரியங்கள்லாம் செருக்கி தெரியக்கூடிய யானையை போல யதேஷ்டமாக தெரியக்கூடியவை. அத்த ரொம்ப கட்டப்பட்டு இழுத்து அடக்கி வைக்க வரும். போல இந்திரியங்களை அடக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடியவரை போல நீங்கள்லாம் தோத்துகிறீர். நித்தீர் அப்படின்னா இங்க வந்து நின்னவர் இங்கேருந்து இந்த தரிசனத்திலேருந்து கிளம்பி வேறொரு இடத்துக்கு செல்ல மாட்டேங்கிறேன். அயலோர் அருகிலும் என இந்த ரீதிக்கு புறம்பாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஆழ்வாருடைய ஞான வைரட்சண்யத்துக்கு புறம்பாக வெளியில இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் தங்களுடைய முயற்சியினாலே இந்திரிய விஷீகரணம் பண்ணக்கூடிய உபாசகர்கள் அவர்களை கருதி சொல்கிறார். அரியிலும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ரகசியம். ஆகையாலே இது யாரோ சுயம் பிரயோஜனமாக எம்பெருமானத்தில பக்தியை செய்யக்கூடிய சரணாகதர்கள் அறிந்து கொள்ளலாமே ஒழிய தன் முயற்சியால எம்பெருமானை அடைய விரும்பக்கூடிய உபாசகர்கள் அவர்கள் இத்த அறியவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. வேறோர் அறியிலும் ஈதென்ன வார்த்தை, இந்திரியத்தை வசீகரிக்கிறதுக்காக தானா முயற்சி பண்றது. இந்திரியங்கள்லாம் எம்பெருமானிட்ட வழக்கு, எம்பெருமானிடத்தில பிரார்த்தித்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தால இத்த போக்கிக் கொள்ள வேண்டுமே ஒழிய தன் முயற்சியால இத்தை வசீகரித்துக் கொள்ள இயலாது. இப்ப இந்திரிய வசீகரத்துக்கு தானே முயற்சி பண்ணிடு. இப்ப யானையை பத்தி கேட்கிறவன்னா என்ன அர்த்தம்? சுவாபதேசத்துல இந்திரியங்களாகிற யானையை அடக்கிறதுக்கு தானே முயற்சி செய்யக்கூடியவன். இப்ப தானே முயற்சி பண்றவனா இருந்தா ஆழ்வாருடைய ஞானத்தை ஏன் கொண்டாடுவன்? கண்ணை வர்ணிக்கிறதுனா ஆழ்வாருடைய ஞானத்தை கொண்டாடுறது. இப்ப ஆழ்வாருடைய ஞானத்தை ஆறு கொண்டாடுவார்கள்? ஏன்னா சரணாகத்தர்களா இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆழ்வாருடைய ஞானத்தை கொண்டாடுவார்கள். இப்ப இதுவும் அதுவும் ஒத்தனுக்கே சேர்மான சேராதேன்னு சொல்கிறார்கள். கடல் கவர்ந்த புயலோடுலாங் கொண்டல் வண்ணன். ஏன்னா இப்படிப்பட்ட ஞானத்தை உடையவர்களுக்கு எம்பெருமான்
உபாயபூத்தனாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய நீர்மையினாலே உண்டான ஒரு பூர்த்தி. அதுக்கு மேல மேகமானது, இந்த இடத்துல கடல் இருக்கு, இந்த இடத்துல ஏற்கனவே ஜலம் இருக்கு, இங்க பிரயோஜனம் இல்லை பெய்து எண்ணம், அல்லது இங்க வெறும் தரையா இருக்கு, இங்க தரையில பொழிந்து ஜலம் நிற்காது, இதே கடல்ல பெய்தான் அந்த ஜலமானது அப்படியே தங்கும் என்றோ ஏதோ ஒரு விதமாக கருதி அது இந்த இடத்துல பொழிவேன், இந்த இடத்துல பொழிய மாட்டேன்னு ஆராயறதான இல்லை, எல்லா இடத்துலையும் பொழியக்கூடியதா இருக்கு. அது போல எம்பெருமான் மேகம் போல இன்னார் இணையார்னு வாசிப்பாராமல் எல்லாரிடத்திலும் பெருமான் அருள் புரியக்கூடியவன். அதுக்கு மேல எல்லா இடத்துலையும் எழுந்தொழிற்கக்கூடியவன். பெரிய மேகம்னு சொன்னதால எல்லா இடங்களிலும் எழுந்தொழிற்கக்கூடியவன். ரொம்ப அழகான திருமேனி உடையவனா இருக்கான். வேங்கடத்துன்னு சொன்னபடியால உபாயபூத்தனா ஏதோ பரமபதத்துல எழுந்தொழிருக்கானான்னு இல்ல, அருகிலே அர்ச்சாவதாரத்திலே பெருமான் எழுந்தொழிருக்கான். எம்படும் பயிரோவிலின்னு சொன்ன இந்த சரணாகதர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த சுகத்தை பெறக்கூடிய பாக்கியம் அது சரணாகதர்களுக்கு மட்டும்தான் இருக்கே ஒழிய இவர்களோட பழக்கம் இல்லாத உபாசகர்கள் அவர்களுக்கு இது கிடைக்காது என்கிற இந்த அர்த்தம் சொல்லப்படுறது. ஆக இப்படி கலந்து பிரிந்த தலைவன் அவன் இந்த நாயகியும் நாயக்கனும் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவருடைய திருமேனி அழக வர்ணிப்பதன் மூலமாக தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளியிடக்கூடிய வார்த்தையிலிருந்து என்ன அர்த்தம் சொல்லப்படுறது அப்படின்னா, ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஞான வைலட்சண்யம் அதுதான் கொண்டாடப்படுறது. சம்சார விஷவிருக்ஷஸ்ய தேபலே ஹியமிருதோபமே கதாச்சித் கேசவே பக்தி தத் பக்தைர்வா சமாகமஹா அப்படின்னு 2 பலங்கள் தான் இந்த லோகத்துல கிடைக்கும். சம்சாரங்கிற விஷவிருக்ஷம், இதற்கு 2 பலங்கள் தான். ஒன்று எம்பெருமானிடத்துல பக்திங்கிறது, மத்தொன்னு எம்பெருமானுடைய அடியவர்களோட சேர்த்தி. இவ்விடத்துல தத் பக்தைர்வான் இருந்தா கூட தத் பக்தைரேவ சங்கமஹா என்ன நஞ்சியர் திருவுள்ளம் பத்தக்கூடிய அர்த்தம் என் நம்பிள் அருளி செய்வரான். பிரதானமான உத்தேசியம் அது சித்திக்கும். இப்போ யாதிருச்சிகமாக ஆரோ சில பேருக்கு பாகவத சம்ஸ்லேஷங்கிற பிரதான உத்தேசியம் அதுவும் சித்திக்கும். இவ்வளவு வரைக்கும் இந்த பாகவத சம்ஸ்லேஷம் வரைக்கும் வரல, ஏன்னா கீழே சொன்ன பகவத் சம்ஸ்லேஷம் கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பாகவதர்கள் வரைக்கும் ஒருத்தனுக்கு பிராபியத்த புத்தி பிறக்கவில்லை. ஆழ்வார் அருளி செய்த ரீதியில, நெடுமார்க்கடி மேல சொன்ன ரீதியில பாகவதர்கள் பிராப்பியர்கள்ங்கிற புத்தி பிறக்கல. ஏன்னா பகவத் பக்தியினாலையும் பிரயோஜனம் இல்லை, அதுவும் தாழ்ந்த புருஷார்த்தம் என்கிற இவ்வர்த்தம் சொல்லப்பட்டதுன்னு சொன்னார். இந்த 5 பாட்டுக்கள்னால ஆழ்வாருடைய ஞான வைலட்சண்யம் அது பலவிதமாக கொண்டாடப்பட்டு, இந்த ஆழ்வாரை விட்டு பிரிந்து, இந்த ஆழ்வாருடைய போக்கியத்தை விட்டு பிரிந்து யாரும் தரிக்க மாட்டார்கள், யாருக்கும் பிரியவன்னு தோத்தாது பாகவதர்கள். மற்ற பாகவதர்கள் ஆழ்வாரை பிரியறதுக்கு வாய்ப்பில்லை என்கிற அர்த்தம். பாகவதர்களை பிரிந்ததாக நினைத்தால் அதற்கு பிறகு பகவத் சம்ஸ்லேஷம் கூட ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய சம்ஸ்லேஷம் கூட இல்லாததுக்கு சமமாக தோத்தும் என்கிற இந்த அர்த்தம். அதே போல சரணாகத்தர்களுக்கு உபாசகர்களை காட்டிலும் இருக்கக்கூடிய ஏத்தம், ஆழ்வாருடைய ஞானத்துக்கு மற்ற அதிகாரிகளுடைய ஞானத்தை காட்டிலும் இருக்கக்கூடிய ஏத்தம், இந்த அர்த்தங்கள்லாம் சொல்லப்பட்டன. வியாக்கியாதாக்கள் இன்னும் பல பல அர்த்தங்களை காட்டியிருக்கிறார்கள். ஏதோ அவகாசானுகுணமாக அடியினுடைய மந்தமதிக்கு எட்டினவாறு சில விஷயங்களை விண்ணப்பித்தேன். குத்தங்களை பொறுத்தருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் திருவடியிலே சரணம், பெருமானார் திருவடியிலே சரணம், ஸ்ரீயர் திருவடியிலே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே,
இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.